நமசிவாய. ஓம் முருகா சரணம். அன்பு சொந்தங்களே, இன்று உங்களுடன் உரையாடுவது உங்கள் சகோதரன் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. அன்புள்ள கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் கேபிஎன் குளோபல் சார்பாகவும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் இந்தியாவில் பதிவு பெற்ற ஒரு சங்கத்தின் சார்பாகவும் இந்த கேபிஎன் குளோபல் மற்றும் கேபிஎன் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் ஜூம் காணொளிக்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றேன். அன்பு சொந்தங்களே, கொங்கு நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் நம் சொந்தங்கள் பல நாடுகளில், அதாவது 40ற்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்தாலும் இன்று இங்கே இந்த காணொளி மூலியமாக நம்முடன் இணைந்திருந்து அனைத்து சொந்தங்களும் ஒன்று சேர நம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் தத்தம் தொழிலில் துறை சார்ந்த வெற்றியை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் விதமாகவும் அவர்களின் தொழிலின் மூலம் மற்ற நம் சொந்தங்களுக்கு உறுதுணையாக ஒரு ஏணிப்படியாகவும் இருப்பதற்காகவும் பல முயற்சிகளில் வெற்றிகளை அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திலும் பல சொந்தங்கள் பல நாடுகளில் இருந்து நம்முடன் இணைந்திருக்கின்றனர். அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு காலை வணக்கமும், மற்ற ஏனைய நாடுகளில் உள்ளவர்களுக்கு மதிய வணக்கமும், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உள்ளவர்களுக்கு இனிய மாலை வணக்கத்தையும் உரித்தாக்கி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று கேபிஎன் குளோபலின் 38வது பொன்னாள். 38 சிறப்புரை பார்த்த நாம், 37 சிறப்புரையை பார்த்த நாம் இன்று 38வது ஒரு சிறப்புரையை ஒரு சிறப்பு விருந்தினருடன் இங்கு நாம் காண குழுமி இருக்கின்றோம். அந்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் வீரப்பன் சுப்பிரமணியன், PhD RPH அவர்கள் அமெரிக்க நாட்டில் இருந்து நம்முடன் இங்கு உரையாற்ற வந்திருக்கின்றார். உங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபல் மற்றும் கேபிஎன் அசோசியேஷன் சார்பாகவும் அவரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, நம் இன்றைய உரையை ஆரம்பிக்கும் முன் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் உங்களுக்காக. நாமக்கல் அருகே சேந்தமங்கலம் ஊரில் 1950வது வருடத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் இன்றைய சிறப்பு. அவரது தந்தை செல்லப்ப கவுண்டர், தாய் காளியம்மாள், 7 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் 1971 மதுரை மருத்துவக் கல்லூரியில் B.Pharmacy பட்டப்படிப்பு பயின்று தேர்ச்சி பெற்று பிட்ஸ் பிலானியில் 1973 மாஸ்டர் ஆஃப் பார்மசி தேர்வு பெற்றார். 1.5 வருடங்கள் சாராபாய் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபேர் டீல் நிறுவனத்தில் மும்பையில் பணியாற்றிய பின்பு 1975ஆம் வருடம் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். 2.5 வருடங்கள் சிட்டி யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் வேலை பார்த்தவர். பிறகு PhD படிக்க ருட்கர்ஸ் யூனிவர்சிட்டி நியூ பிரன்ஸ்விக், நியூ ஜெர்சியில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றார். J&J ஜூனியர் சயின்டிஸ்டாக வேலை செய்து கொண்டே PhD படிப்பையும் முடித்தார். டாக்டரேட் வாங்கினதற்கு பிறகு ரிச்சர்ட்சன் விக்ஸ் என்ற நிறுவனத்தில் சீனியர் சயின்டிஸ்டாக 3 வருடங்கள் பணியாற்றினார். சால்வேசி கெமிக்கல்ஸ் டைரக்டராக ப்ராடக்ட் டெவலப்மெண்டில் அடுத்த 6 வருடங்கள் அவரது ஆண்டுகள் வெற்றிகரமாக உருண்டோடின. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சயின்டிபிக் அஃபேர்ஸ் ஆஃப் இவாக்ஸ் ஃபார்மா என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்தார். பின்பு 1997ஆம் வருடம் காலி லெபார்டரிஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டு சென்றார். பிறகு சொந்தங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும், வெற்றி பாதையில் கொண்டு சென்ற அந்த நிறுவனத்தை 2004ஆம் வருடம், அதாவது 7 வருட வெற்றி பாதையில் கொண்டு சென்ற அந்த நிறுவனத்தை பார் பார்மா என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்தார்.
அடுத்த இரண்டாவது புதிய திருப்பமாக நாவல் லெபார்டரிஸ் மற்றும் கேவிஸ் பார்மா என்ற இரு நிறுவனங்களை 2007 மற்றும் 2016 வருடம் நிறுவி வெற்றி பாதையில் மீண்டும் பயணித்துக் கொண்டு சென்றார். பயணித்துக் கொண்டு சென்றவர் மற்றொரு திருப்பு முனையாக லூபின் பார்மசூட்டிகல்ஸ் என்ற நிறுவனத்திற்கு அந்த நிறுவனத்தை விற்றார். தற்பொழுது மூன்றாவது நிறுவனமாக சோமர்செட் தெரபிட்டிக்ஸ் நியூ ஜெர்சி என்ற நிறுவனத்தை நிறுவி மறுபடியும் வெற்றிகரமான பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். 40ற்கு மேற்பட்ட இன்ஜெக்டபிள் மற்றும் ஐ டிராப்ஸ் ட்ரக்ஸ் மற்றும் முக்கியமாக 3 ட்ரக்ஸ் COVID-19க்கு இன்று அவரது தயாரிப்புகள் பயனளித்துக் கொண்டிருக்கின்றன. நியூ ஜெர்சியில் வசிக்கும் இவர் பொழுதுபோக்கு என்று சொல்லக்கூடாது, பயன்போக்கு என்ற சொல்ல வேண்டும் என்ற புதிய வார்த்தையை கண்டுபிடித்தது இவருக்காகவே. பல நிறுவனங்களை நிறுவுவது மற்றும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வது இவருடைய பயன்போக்கு. கோவி நாச்சிமுத்து என்ற சகோதரி, நம் சகோதரியை டாக்டர் அவர் கரம் பிடித்து வாழ்வில் புதிய திருப்பத்தை அடைந்தார். அவர் திருப்பத்தை அடைவதற்கு நம் சகோதரி டாக்டர் கோவி அவர்கள் இருந்தார் என்பதை எவ்வாறு சொல்ல முடியும் என்று கேட்பீர்கள். அவர் திருப்புமுனை ஏற்படுத்திய திருப்பூரில் இருந்து பிறந்து பின்பு அமெரிக்காவில் குடிபெயர்ந்து நம் சிறப்பு விருந்தினருடன் வாழ்க்கையை கரம் பிடித்தவர். 2 குழந்தைகள், ஒருவர் வழக்கறிஞர், மற்றொருவர் பிரசிடென்ட் ஆஃப் சோமர்செட் பார்மசூட்டிகல்ஸ். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வீரப்பன் சுப்பிரமணியம் அவர்களை அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து அவர்தன் உரையை தொடங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ராஜசேகர் அவர்களே, தலைவர் அவர்களே, விருந்தினர்களே, சொந்தங்களே, உலகளாவிய தொழில் நிபுணர்களே. நான் வந்து நம்ம ஊர்ல இருந்து தான் போயிருக்கேன். நான் 24 வருஷம் நம்ம ஊர்ல இந்தியாவில் தான் இருந்தேன், தமிழ்நாட்டில் இருந்தேன். இப்போ கடைசியில் வடநாட்டில் ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். ஆனால் தமிழ் வந்து நல்லா தெரியும். தமிழ் வந்து இப்போ 46 வருஷமா அமெரிக்காவில் இருக்கிறதுனால, தமிழ் தொடர்ந்து பேசாததுனால, அதாவது சிந்திக்கிறதே ஆங்கிலத்தில் தான் சிந்திக்கிற மாதிரி இருக்குது. ஆங்கிலத்தில் சிந்திச்சு அது தமிழ் படுத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. நண்பர் கேட்டுக்கொண்டார், தலைவர் கேட்டுக்கொண்டார், தமிழில் பேசுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும், இல்லைன்னா நான் மாற்றி அதுக்கு மொழிபெயர்த்து சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். அதனால் நான் வந்து தடுமாறி பேசுகிற மாதிரி இருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. அதை விட என்னால் முடிந்தே நான் செய்வேன். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுகிறேன், மத்தியில் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுகிற மாதிரி வரும். வந்து என்னன்னா, இந்த மற்றவங்க மாதிரி என்னால் தொடர்ந்து ஒரே தமிழில் பேசுறது கஷ்டம். வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னால கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் என்னை வந்து கௌரவிச்சு சென்னையில் பேச சொன்னாங்க. ஆனால் நான் தமிழில் பேசணும், 10 நிமிஷம் பேசணும் கேட்டுக்கிட்டாங்க. பேசுறதுக்கு தடுமாறி எல்லாம் காஜாமுஜுன்னு ஆகிப்போச்சு. அதனால நான் இன்னைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச உரையை சிறுசா சொல்ல போறேன். அது நண்பரே முக்காவை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறதுலாம் முக்கியம். இந்த கூட்டத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படுது அதை நான் வந்து பதில் சொல்றதுக்கு சரியா இருக்கிறேன். அதாவது நாங்க பண்றது வந்து தொழில் வந்து ஜெனரிக் மருந்து. ஜெனரிக்னா அதாவது பொதுத்துறையில் இருக்கக்கூடிய மருந்து வந்து தனியார் துறையில தனியார் உரிமையிலிருந்து விடுபட்டு எல்லாத்துக்கும் அந்த மருந்து யாரும் வேணா அந்த மருந்தை உற்பத்தி பண்ணலாம். அதாவது அந்த உரிமை வந்து சாதாரணமாக 17 வருஷம் 20 வருஷம் இருக்குது. வெளிநாட்டில் பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து 17லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்கு. அது முடிந்ததுக்கப்புறம் யாரும் வேணா பண்ணலாம். என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய பின்னணி, நான் வந்து சேந்தமங்கலத்தில் பிறந்தேன். சேந்தமங்கலம் வந்து நாமக்கல்லேருந்து 7 மைல் தூரத்தில் இருக்குது. என்னுடைய பூர்வீகம் தாய் தந்தைகள் எல்லாம் மருள்பட்டி, நாமக்கல்லேருந்து ஒரு 4 மைல் தூரத்தில் இருக்குது. சேந்தமங்கலம் வந்து 7 மைல் தூரம். ஒரு முக்கோணமாக போடலாம், அதாவது ரைட் ஆங்கிள் மாதிரி போடலாம். நாங்கள் சேந்தமங்கலத்தில்
தான் நான் பிறந்து வளர்ந்தது. எங்க அண்ணன், எனக்கு அண்ணன்மார் 3 பேர், அக்கா ஒருவர், 2 தங்கைகள். எங்களது குடும்பம் 7 குழந்தைகள், 2 தாய் தந்தை. என்னுடைய பார்ட்னர் மறுபடியை சேர்ந்தவர். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தானம் செய்தவர். அவருடைய பாணிகளை சின்ன வயதுல பண்ணினவர். எங்க அப்பச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தவர். ஒரு பேரை நெய்க்காரர் சின்னாக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நிலத்துல போய் கிணறு வெட்டி, அதாவது கிணத்துக்குள்ள இறங்கி கிணறு வெட்டி அதில் பணம் சம்பாதிச்சு தோட்டம் வாங்கினவங்க. மாமன் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. என்னுடைய தாய் காளியம்மாள் நல்ல புத்திசாலி, எப்பயும் சிரித்த முகம். அதாவது அயராத உழைப்பு. வாழ்நாள் பூரா பிறந்ததுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் உழைத்தவர். அது மனசு கடைசியில் மனது 80 வயது இதில் இறந்து போயிட்டாரு. அது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு உழைத்தவர். என்னுடைய தந்தை செல்லப்ப கவுண்டர் ரொம்ப கோட்பாடு உண்டானவர், காங்கிரஸ்காரர், தொலைநோக்குசாலி. அதாவது எங்கள் ஊர் மருவப்பட்டி விட்டுட்டு தாங்க குழந்தைங்கள்லாம் ஹைஸ்கூல் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சேந்தமாலத்து குடியேறி எல்லா குழந்தையும் படிக்க வச்சார். ஒரு குழந்தை மாதம் படிக்காம நின்று போயிடுச்சு. அவரும் குறைஞ்சி போயிடல. என் அண்ணன் எனக்கு கடைசி அண்ணன், அவரு நல்ல வாழ்க்கையில பெருசாகிட்டாரு. பெரிய அண்ணன் வாழ்நாள் பூரா பப்ளிக் சர்வீஸ் பண்ணி ஆசிரியர்கள் தலைவராக இருந்து எம்எல்சி ஆனார். 2 பேர் எம்எல்சியாக இருந்தார். அது இன்னைக்கு வரைக்கும் ஆசிரியர்கள் கூட்டத்தில் தலைவராக இருந்துகிட்டே வர்றாரு தமிழ்நாடு பூரா. அதுக்கடுத்த அண்ணன் போலீஸ்காரர். அவர் நல்ல புத்திசாலி, நல்ல படித்தவர், ஆனால் கொஞ்சம் கோபக்காரர். அவர் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. 3வது அண்ணன் படிக்கலைனாலும் நல்ல ரியல் எஸ்டேட்லாம் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. அக்கா ரொம்ப திறமைசாலி, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, 4 நாள் போல உழைத்தவங்க. தாய்க்கு எடுத்து 2வது தாய் என் குடும்பத்துக்கு. என்னை முன்னால கொண்டு வந்தது என் அக்கா. 12 வயசுல, எனக்கு 12 வயசு இருக்கும்போது கல்யாணம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 தங்கைகள். நான் 7 பேரும் அதிகமாக செலவு செய்ய பணமெல்லாம் இருக்காது. எந்த பணமும் இருக்காத ஒரு மிட்டாய் கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை காலம். ஆனால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு மாதிரி எந்த குறைவும் இருக்காது. 100க்கு 100 எவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோ சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கள் அப்பா 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதில் கஷ்டப்பட்டு, அதுதான் அவருடைய மெயின் சம்பாதனை. அம்மா மிளகாய் தொழில், டோட்டலாக வாங்கி ரீட்டைல் வைப்பாங்க. அதாவது இதில் மொத்தம் சாக்காக வாங்கி சந்தையில் விற்று பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுனாங்க. அண்ணன்மார்களும் கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் முன்னுக்கு வந்தோம். முதல்ல சேந்தமலை படிக்கும்போது, சேந்தமலத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் உலக விவரம்லாம் தெரியாது. சேந்தமலத்தை விட்டு மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு போனேன். அதாவது ஃபார்மசிஸ்ட். ஏன் ஃபார்மசிஸ்ட் ஆனேன்னா, எனக்கு வேற மெடிக்கல் காலேஜ் போகிறதுக்கு ஆசைப்பட்டோம். எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா படிச்சிருந்தாலும் வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு யாரும் அதில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால ஃபார்மசியில் போய் சேர்ந்தோம். அது ஃபார்மசியில் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு நான் முன்னுக்கு வர முடிந்தது. எந்தக்கு சொல்கிறேன்னா, ஜனங்களுக்கு, நண்பர்களுக்கு எந்த தொழிலில் சேர்றாங்கிறது முக்கியம் இல்லை. என்னை விட ரொம்ப முக்கியமாக டாக்டர் ஆனவங்கெல்லாம் அவங்களோட நான் முன்னுக்கு வர முடிந்தது. அன்னைக்கு ஃபார்மசி பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது நம்ம கீழே பார்த்தவங்கலாம் இன்னைக்கு அவங்களோட நம்ம முன்னு வந்துட்டோம். அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் பி ஃபார்மசி படித்து பிட்ஸ் பிலானியில் போய் மாஸ்டர் படித்தோம். இன்னைக்கு பிட்ஸ் பிலானினா உலகளாவிய பெரிய பல்கலைக்கழகம், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் பிட்ஸ் பிலானியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க விசா வாங்கிட்டு அமெரிக்கா வந்தோம். அப்போ எல்லாம் விசா டைரெக்டாக அமெரிக்காவில் விசா கொடுத்தாங்க. விசா கொடுக்கும்போது விசா வாங்கியாச்சு. ஆனால் விசா அமெரிக்கா வரும்போது திடீர்னு இங்கே நிக்சன் உங்களுக்கு தெரியும், பிரசிடென்ட் நிக்சன், அவரை வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றினால இங்கே கடுமையாகி போயிடுது. முதல்ல அஃபிடேவிட் சப்போர்ட் கொடுத்தவங்க வரவேணாம் தம்பி, இப்போ எல்லாம் கஷ்டமாக இருக்குட்டாங்க. ஆனால் அந்நேரம் எனக்கு தெரிந்த மனித கடவுள் ஒருத்தர் வந்தார் நாமக்கலுக்கு. அவர் பேர் கந்தசாமி. போய் பார்த்தோம். பார்த்த உடனே வாப்பா
நான் என்ன வேணா பண்றப்பா, நீ வாப்பா, நீ வந்து சேரப்பா, நீ வந்து வந்து இப்ப வந்து நம்ம பையன் போய் நீ பிளான் எல்லாம் போய் படிச்சிருக்க, ரொம்ப ஆசையா சந்தோஷமா இருக்குப்பா, நீ வாப்பான்னு சொல்லிட்டேன். அதனால வந்து இவருக்கு வந்தா வீட்டுக்கு கூட்டு போனாரு, கூட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து அப்புறம் அனுப்பிச்சு விட்டாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, எலிச்சவாத்தனமா அந்த அளவுக்கு நமக்கு இருக்கு மூளையை பாருங்க. $8 வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறான், அமெரிக்கன் கவர்மெண்ட் அலோவ் பண்றான். $8 மாத்திரம் காசு வாங்கிட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்து அமெரிக்கா வந்து அமெரிக்கா வந்துட்டு எங்க போறது, காசுக்கு என்ன பண்றது? அப்போ வந்து பணம் கட்டினதா ஒரு $1000 வரைக்கும் வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் மனசுலயே இல்லை, வந்து நின்னாச்சு. டிக்கெட் வர்ற ஏர்லைன் டிக்கெட்டையும் பாரோ பண்ணிக்கிட்டு, அதாவது கடன் வாங்கி சொல்லி, ஏர்லைனு கடன் சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நியூயார்க் போனோம். அவங்க வந்து ஒரு வாரம் கழித்து நியூயார்க் போய், நியூயார்க்கில் போய் வேலை தேடணும், வேலையை பிடிச்சோம். அப்புறம் பணத்தை எல்லாம் நண்பர்களுக்காக கொடுத்து ஒரு $500 நண்பர்கள் கடன் கொடுத்தாங்க. எங்கள் அண்ணனுடைய நண்பர்கள்லாம் கடன் கொடுத்தாங்க, போய் பண்ணோம். அப்புறம் ஒரு 2.5 வருஷம் அந்த வேலை இந்த வேலை தேடிட்டு வேலை பண்ணிட்டு இருந்தால் நியூயார்க் ஒர்க் பண்ணோம். அதே சமயத்தில் ஃபார்மசி லைசன்ஸ் வாங்கினோம். ஃபார்மசி லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா, ஃபார்மசி லைசன்ஸில் போய் ஃபார்மசிஸ்ட் வேலை பார்க்கலாம்னா சொன்னாங்க, வந்து நீ ஃபார்மசிஸ்ட் வேலை பார்த்தா வயசு தான் அவங்களுக்கு, வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வயசாகிறதுக்கு வேண்டிய மாதிரி கவலை, அதனால ஏதாவது மேலே படிக்கணும்னு சொல்லிட்டு ரெட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 30 மைல் தூரம் 35 மைல் தூரத்தில் போய் ப்ரொஃபஸரை பார்த்த உடனே வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டாரு, அசிஸ்டன்ஷிப் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து பிட்ஸ் பிளான படித்த பெரிய இன்ஸ்டியூஷன் படிச்சேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு பேச்சு கொடுக்க சொன்னாங்க. இந்த படித்தாங்க பிட்ஸ் பிளானில் பண்ண ரிசர்ச்சை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிசர்ச் பண்ணி பேசுவோன்னு 1 மணி நேரம் பேச்சில் இதை அப்படியே தரைமட்டமாக்கிட்டாங்க. அது நம்ம ஊருடைய எஜுகேஷன் பிட்ஸ் பிளானியே தரைமட்டமாக்கிச்சு. பண்ண ரிசர்ச்சுக்கு வந்து அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுடைய ஆழ்ந்த அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கனுடைய எஜுகேஷனுடைய குவாலிட்டி பற்றி சொல்றேன். இதுதான் வந்து இந்திய எஜுகேஷன், அமெரிக்க எஜுகேஷன். இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்றோம், நல்லா உருவடிச்சுட்டு போய் இதை எழுத தீர்ந்து போச்சு. எவ்வளோ பெருசு எவ்வளோ நீளமாக எழுதணும் தான் கணக்குடைய. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேரு கரெக்டாக பாயிண்ட் சொல்லும். அது இல்லாமல் என்னென்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி இது என்ன பண்ணாலும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து கவனிங்க, சொல்லி காமிங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. அதுதான் முக்கியமானது வித்தியாசம் இந்திய படிப்புக்கு அமெரிக்க படிப்புக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்க படிப்பு முடித்தோம். படிக்கும் போதே அது வரைக்கும் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தோம். அமெரிக்கா படிக்கும் போதே ஆனால் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்னுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான ஒன்று தாய். கண்ணு பார்த்தா கை செய்யும், அவங்க சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை செய்யுமா. அதாவது எது நம்ம கண்ணில் பார்த்தோம் அதை அப்படியே ரிப்பீட் சொல்ல முடியும். அதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அது அதே மாதிரி எங்கே இருந்தாலும் அதை ரெண்டாவது கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது, பிஹெச்டி படிக்கும்போது 3 வருஷத்துல ஞாயிற்றுக்கிழமை 6லேருந்து 10 மணி வரைக்கும் தான் ஃப்ரீ டைம். மற்ற நேரமெல்லாம் காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஏதாவது ஒன்றா ரிசர்ச், இல்லைன்னா இது போய் சொல்லிக் கொடுக்குறது பசங்களுக்கு, இல்லைன்னா ஜான்சன் அதே சமயத்தில் வேலை செய்வேன், சயின்டிஸ்டாக வேலை செய்வேன், இல்லைன்னா ஃபார்மசிஸ்டாக வேலை செய்வேன், இந்த மாதிரி. ஆனால் ஒன்றுனா அதனால் வந்து பணத்துக்கு என்றைக்கும் குறைவில்லை. என்றைக்கு வந்து இப்போ பிஹெச்டி படிக்க ஆரம்பிச்சோம் அன்னையிலேருந்து பணத்துக்கு குறைவில்லை. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா இதுக்கு மத்தியில் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். 79 போய் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணும்போது அதுவும் ஒரு பிளானிங் தான். அதாவது வந்து ஒரு டாக்டர்மா கல்யாணம் பண்ணால், அப்போ எல்லாம் டாக்டருக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. இங்கே அவங்க கல்யாணம் பண்ணி வரதுக்குள்ள மதிப்பு குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் டாக்டர் கல்யாணம் பண்ணால் அவங்களும் ஒரு பார்ட்னர், வாழ்க்கையில் பார்ட்னர். அதாவது நம்ம பார்ட்னர் வந்து அவங்க நல்லா அவங்களும் ஏர்ன் பண்ண முடிஞ்சா அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் போய் கல்யாணம் பண்ணி வந்தோம். வந்து ஒரே வருஷத்தில் என்னுடைய மகள் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி டாக்டர் அம்மாவும் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரே வருஷத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு என் மனைவியும் குழந்தையும் 2 பேருமே வந்து 80ல் வந்து 2 பேரும் என் லேபில் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்க வந்து என் மனைவி வந்து எழுதி கொடுப்பாங்க. நான் என்னென்ன இப்போ கிராஃப் போடுறோம் அதை கிராஃப் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்ட்னர்னா டேபிள்லேருந்து பார்ட்னர், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்ட்னர். என்னுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் 2 பெண்மணிகள், என் தாய் வழிகாட்டியவள்,
மனைவி. நான் என்னெல்லாம் தப்பு பண்றோமோ அதை நேர் பண்ற மனைவி. எங்கெங்கெல்லாம் விட்டுட்டு ஓடியாரமோ, எங்கெங்கெல்லாம் வந்து அதை போட்டு போறோமோ, நம்ம பெரிய லெவல்ல மேலே பார்த்துட்டே போவோம். அந்தம்மா கீழே பொறுக்கிட்டே வருவாங்க. எங்கெங்கெல்லாம் விட்டு போறோமோ பொறுக்கிட்டே வருவாங்க. அது வந்து காம்பினேஷன். பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமாக நீங்கள் தொழில் ஜெயிக்கணும்னா அதே மாதிரி தைரியம் கொடுக்கறதுக்கு மனைவி வேண்டும். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து தடுமாறுறோமோ அப்போ வந்து அட்வைஸ் கரெக்டாக வரும். அது திருப்பூர்லேருந்து வந்ததுனால, தொழில் ஜனங்களோடு இருந்து வந்ததுனால அந்த அட்வைஸ் கரெக்டாக வரும். நமக்கு தொழில் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ நம்ம ஒன்று முக்கியமானது, எல்லா கவுண்டர்களும் அதாவது நகரத்திலேயே பிறந்தவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் எல்லாம் தொழில் தெரியும். ஏன்னா தோட்டம்ங்கிறது தொழில். தோட்டத்தில் வந்து ஆள் வச்சு நம்மளா போய் வேலை செய்யறோம், உற்பத்தி பண்றோம். அடுத்து வந்து ஆள் வச்சு வேலை செய்யறோம். அதனால அந்த தொழில் நமக்கு நேரடியாக தெரியுது. அதில் முக்கியமானதுன்னா நம்ம பண்ற தொழிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய தொழில்கள். ஏன்னா அந்த மாதிரி பண்றோம். அடுத்து வந்து வேலைக்கு போனோம். நானும் வேலைக்கு போனேன், டாக்டர்மா வேலைக்கு போனாங்க 2 பேரும். 1981 வேலைக்கு போனோம். அந்த மாதிரி இந்த ட்ரெயினியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து சயின்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணேன், சீனியர் சயின்டிஸ்டாக விக்ஸ் கம்பெனியில். இந்த விக்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கலையா, அந்த விக்ஸ் கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன். அது 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு கனெக்டிகட்டுங்கிற ஊரில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப இங்கே நியூ ஜெர்சிக்கு வந்துட்டோம். நியூ ஜெர்சிக்கு 1984 சால்வேங்கிற கம்பெனிக்கு, ஒரு யூரோப்பியன் கம்பெனிக்கு டைரக்டராக வந்தேன். டெவலப்மெண்ட்டில் டைரக்டராக வந்தேன். 6 வருஷத்தில் ஒரு 50 ஜெனரிக். அப்போ தான் வந்து ஜெனரிக் ப்ராடக்ட்டுங்கிறது, அது வரைக்கும் அமெரிக்காவில் வந்து ஜெனரிக் ட்ரக்குங்கிறது ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சுத்தமான சட்டம் இல்லை. அதாவது ஒரு தனியார் உரிமையான மருந்தை அதை வந்து பொது மருந்து ஆக்கிறதுங்கிறதுக்கு சட்டம் இல்லை. அப்போதான் வந்து 84 ரேகன் பிரசிடென்ட் சைன் பண்றாரு. முதல்ல ஜெனரிக் ஆக்ட்னு சைன் பண்றாரு. ஹேட்ச்மேன் ஆக்ட்னு சைன் பண்றாரு. அந்த சட்டத்து மூலமா வந்து இப்போ தனி உடைமையான மருந்துகளுக்கெல்லாம் 17 வருஷம் 20 வருஷம் இதுதான் வந்து உங்களுக்கு, இல்லை 10 வருஷம் உரிமை கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த சட்டம் போடுறாரு. சட்டம் போட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் மூலம் சட்டம் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த பொது மருந்து துறை, அதாவது ஜெனரிக் மெடிசன்ஸ் தொழிலே உற்பத்தி ஆகுது 84. அது வரைக்கும் இந்த ஜெனரிக் மெடிசன்லாம் திருடுவாங்க. அவன் பிராண்டுக்காக சண்டை போட்டிருப்பான், இவங்க போய் திருடுவானுங்க, திருடி பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அது பண்ணுவோம், தெரியாமல் பண்ணுவாங்க. அப்படி இருந்தது. 84 தான் அந்த சட்டமே வந்தது. 84 கரெக்டாக அதே வருஷம் வந்து ஜெனரிக் இண்டஸ்ட்ரி சால்வேல வந்து ஜாயின் பண்ணோம். முதல் ஜெனரிக் கம்பெனி. அப்போ வந்து இந்த கம்பெனி ஜெர்மனியில் வந்து ஜெர்மனி தலைவர் ஹான்ஸ் ராய்டர்னு சொல்லி தலைவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல ஒரு சயின்டிஸ்ட், எல்லாம் நல்லா கரெக்டாக திறமை வாழ்ந்தவர். ஒரு 10-15 வருடங்கள் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டானவர். அவர்கிட்ட நல்லா கற்றுக்கிட்டும் போது அதே சமயத்தில் மற்ற இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்லாம் என்ன அனுப்புவாங்க. அதாவது இந்த கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணி நாடு பூரா இருக்கக்கூடிய கம்பெனி, ஜெனரிக் கம்பெனி எல்லாம் ஒன்றா அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அதுக்குள்ள நான் கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணி போய் உட்காருவேன். அது மூலமாக எனக்கு நிறைய கான்டாக்ட் கிடைச்சிது. அதாவது USFDA, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வருவாங்க, பேசுவாங்க. அவங்க கமிட்டியெல்லாம் நாங்களும் உட்காருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிது. அதில் வந்து அந்த 6 வருஷத்தில் ஒரு 60 புது ஜெனரிக் மருந்துகளை வெளியிட்டோம், டெவலப் பண்ணி வெளியிட்டோம். அதுக்கப்புறம் 90 அந்த கம்பெனி விற்று போச்சு. 90 இன்னொரு கம்பெனிக்கு போச்சாங்க. இது வந்து பப்ளிக் கம்பெனி, ஜீனியத்துங்கிற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோம். வித் ஜீனியத்துங்கிற கம்பெனியில் ஒரு 5 தலைவர்கள், பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் சேல்ஸ் லேடி, அப்புறம் ப்ரொடக்ஷன் பீப்புள், ஒரு 5 பேர் வந்து சேர்ந்து அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்சியில் இருந்து திவாவா வந்து எடுத்து ஒரு $9 மில்லியன் வந்து மூலதனமாக வச்சு அவங்க வந்து ஆரம்பிச்சு அந்த கம்பெனியை 5 வருஷத்துல $650 மில்லியன் விற்றோம். நான் வந்து அந்த கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டாக ரிசர்ச்சுக்கு போனேன். ரிசர்ச் வைஸ் பிரசிடென்ட்டாக போகும்போது அங்கேயும் ஒரு 60 ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி எப்படி உற்பத்தி ஆக்குறது. கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து இப்போ வந்து 18 மில்லியன் நான் போனபோது, அது வந்து நான் வெளியே வரும்போது கம்பெனி விற்கும் போது 400 மில்லியன் ஆயிடுச்சு சேல்ஸ். இது எப்படி இப்போ உண்டு பண்ணுறது? புது மருந்துகள் லான்ச் பண்ணுற மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால அவங்களால பண்ண முடியுது. அதே மாதிரி
சந்தையில் போய் விற்கிறதுக்கு தைரியம் வேணும். அதே மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு வந்து பணம் வேணும். அவங்க பணம் 9 மில்லியன் தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து அந்த 690 மில்லியன் திரும்ப கொடுத்தோம் இந்த இன்வெஸ்டருக்கு. அந்த கம்பெனியில் இப்போ இருந்தனால அவங்க வந்து எனக்கு ஒரு $2 மில்லியன் ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ வரியெல்லாம் கட்டி போகும்போது ஒரு $1 மில்லியன் வருது. ரெண்டாவது வந்து நான் ஏன் இப்போ வந்து எப்படி என்னுடைய தொழில் அல்லது என்னுடைய எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டதுனால என்னுடைய ஒரே ஒரு கோட்பாடு, வாழ்க்கையான கோட்பாடு, வறுமையை ஒழிக்க வேண்டும். என்னுடைய சொந்த வீட்டினுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும். அதே ஒரு கோட்பாடு. என்ன பண்ணாலும் வறுமை ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுடைய ஜெனரேஷன் பூரா ஒழிக்கணும். அப்படிதான் ஆரம்பிச்சேன். அமெரிக்கா வந்தபோது என்னுடைய நினைப்புன்னா ஒரு $1,00,000 சம்பாதிச்சு ஓடி போடலாம், ஊருக்கு ஓடி போடலாம். ஒரு 5-6 வருஷம் ஊருக்கு ஓடி 10 வருஷம் போடலான்னு தான் வந்தேன். ஆனால் $1,00,000 சம்பாதிச்சேன், $1 மில்லியன் சம்பாதிச்சேன், $100 மில்லியன் சம்பாதிச்சேன். இன்னைக்கு $1 பில்லியன் மேலே இருக்குது பேங்க் அக்கௌண்ட். இருந்தாலும் நான் உட்காந்துருந்தாங்க, போகணும் ஆசை இல்லை. அமெரிக்க வாழ்க்கையிலேயே ஆகிட்டோம். அதுக்கப்புறம் 85 மகன் பிறந்தான். மகன் வந்து இளங்கோ, நல்ல பையன். அவன் வந்து இன்னைக்கு கூட தொழில் இருந்து கூட பண்ணுறான். அப்புறம் வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது 96 நான் வந்து எக்ஸிக்யூட்டிவாக முடிச்சுட்டு கம்பெனி விற்றதுக்கப்புறம் 96 வைஸ் பிரசிடென்ட் இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். 46 வயசுல நான் 1950 பிறந்தேன். 46 ஓய்வு பெற்று விட்டேன். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் நம்ம குழந்தைகளே பார்க்கலன்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்று விட்டேன். ஓய்வு பெற்றுட்டு வீட்டில் வந்து உட்காந்தா ஒரு நாள் என் மகன் கேட்டான், அப்பா நீங்கள் வந்து வேலைக்கு போகலன்னு கேட்டான். ஒரு வருஷம் 11 வயசு, ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்தா கேட்டாப்பா நீங்கள் வேலைக்கு போகலன்னு. இல்லைப்பா நான் வேலைக்கு போகிறப்பா, நமக்கு இப்போ பேங்க்கில் பணம் இருக்குது, $7-8 மில்லியன் இருக்குது, அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னான். அது வந்து அம்மா வேலைக்கு போகிறது மார்க்கெட் பணம் கட்டுறாங்கப்பா, நீங்கள் வேலைக்கு போறியா? பார்வை வயசு பையனுக்கு தெரியுது நீங்கள் வேலைக்கு போறியா கேட்குறான். அப்புறம் வந்துட்டு ஒரு 6 மாதத்துல பார்த்தா அப்புறம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டாங்க. எங்கள் கம்பெனியில் கூட இருந்த கலீக் வந்து கூப்பிட்டாங்க. பக்கத்தையே இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ண வந்தது அம்மா. அது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேற பண்ண கூப்பிட்டாங்க. போனோம். ஒரு கன்சல்டண்ட்டாக போயிட்டு, இல்லைம்மா நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா நான் வந்து நானே கம்பெனி ஆரம்பிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கம்பெனி அப்போ தான் ஆரம்பித்தோம். முதல்ல நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைப்பே இல்லை. நமக்கு தெரிஞ்ச கலை வந்து அப்போ ஒரு மருந்து தயாரிக்க முடியும், மருந்தை உருவாக்க முடியும். உருவாக்குறதுனா அது வந்து முதல்ல ஃபார்முலேஷன் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இது கவர்மெண்ட் மூலமாக அப்ரூவல் வாங்கி எல்லா ஸ்டடீஸை பண்ணி அப்ரூவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண முடியும். அந்த திறமை எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேர் தான் இந்த எங்களுடைய துறையில் முக்கியமாக பண்ண முடியுது. எங்களுடைய புது மருந்து துறையில் முக்கியமாக ரொம்ப டாப் லெவலில் வந்தவன் நான் ஒருத்தன். அதனால என்ன பண்ணாங்க, சேர்ந்து பண்ணணும். ஒரு $4 மில்லியன் கான்ட்ராக்ட், ஒன்றுமே இல்லை, போய் பேசுறதுக்கப்புறம் $4 மில்லியன் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு, ஆனால் 8 மாதத்துல அவங்க எனக்கு பணம் இதுக்கு மேலே பே பண்ண முடியாது, நீங்கள் போட்டாங்க. ஆரம்பித்தோம், ரொம்ப சந்தோஷமாக போய் ஆரம்பிச்சுட்டு சீக்கிரமாகவே அடிபட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் முன்னுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் தனியாக கம்பெனி வேற பக்கம் மூவ் பண்ணி ஒரு 6 பேர் சயின்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு போய் வேற ஒரு பில்டிங் ஆரம்பிச்சதோட ஒரு $8 லட்சம் அது வரைக்கும் பே பண்ணிட்டாங்க. பே பண்ணி நீங்கள் போங்கட்டாங்க. அப்போ நாங்களாம் போய் ஆரம்பிச்சு அப்புறம் ஊரு பூரா போய் யாசித்தோம். ஏன் யாசிச்சோம்னா, எனக்கு எல்லா பிரசிடென்ட்டும் தெரியும். நான் கம்பெனி அசோசியேஷன்லாம் வைஸ் பிரசிடென்ட் அந்த போது தெரிஞ்சதுனால அத்தனை பிரசிடென்ட்டும் தெரியும், எல்லா கம்பெனி பிரசிடென்ட்டும் தெரியும். ஒருத்தரே போய் கதவை தட்டினேன், ஐயா எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்க ஐயான்னு சொல்லிட்டு கேட்டதுனால வந்து முதல்ல ஒருத்தர் இல்லைன்னாரு. அப்புறம் அவருக்கு வந்து என்னுடைய பழைய பிரசிடென்ட்டு சால்வேல பிரசிடென்ட் பிடிச்சி, ஐயா இவங்ககிட்ட சொல்ல கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அவங்க இப்போ சேர்மன் ஆஃப் த போர்டு மூலமாக முதல்ல ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கணும், அவங்ககிட்ட அவங்க கான்ட்ராக்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் பல கம்பெனிக்காரங்க வந்து எங்களுக்கு ஏமா இது ஒர்க் பண்ணுறது இல்லையா, பல கம்பெனிக்காரங்க எங்களுக்கு ஹலோ
அதுக்கப்புறம் பல கம்பெனிக்காரங்க எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. 1997 முதல் கம்பெனி ஆரம்பிச்சு காலையில் இருந்துச்சுன்னா ஆரம்பிச்சு 2004க்குள்ள நாங்கள் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பயணியர். இதுக்கு முன்னால் வந்து கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட்டு ஜெனரேட்டர்ல கான்ட்ராக்ட் இங்கே இருப்பான். கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட்டு இது என்னுடைய அண்ணன் பையன் முரளி கருப்பணன் இருக்கிறான், அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மன்னிக்க வேண்டும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து சடன்லி இது வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. 12 கம்பெனிகள், ஜெனரிக் கம்பெனிகள் எங்களுக்கு வந்து ட்ரக் பண்ணி கொடுங்க, இதை வந்து டெவலப் பண்ணி கொடுங்கன்னாங்க. 2 வருஷம் நாங்கள் மற்றவங்களுக்கு இப்போ கூட்டு போட சொல்லி கொடுத்தோம், இதை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டுலாம் கிடையாது, நாங்களாக பண்ணுவோன்றிருக்கு. காலையில் வந்து நாங்களாக பண்ணுவோன்றிருக்கு. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் பண்ணுங்க, ஆனால் எங்களுடைய தான் அப்ளிகேஷன் ரைட்ஸ்லாம் எங்களுடையதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் 2004 கம்பெனி விற்றுட்டோம். அப்போ வந்து திடீர்னு பார்த்தா இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிகள், அமெரிக்கா வந்து இந்த துறையவே காலி பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பயந்துட்டு கம்பெனி விற்றுட்டோம். முன்பு கம்பெனி சீக்கிரம் விற்றுட்டோம். விற்றதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வருஷம் டோட்டல் ரிட்டையர்மெண்ட், 2வது ரிட்டையர்மெண்ட். 2வது வந்து ஓய்வெடுத்தேன். ஒரு வருஷமா வீட்டில் உட்காந்துட்டு கம்பெனி விற்றுட்டா என்ன பண்ணுறது? அமெரிக்காக்காரனா என்ன பண்ணுவான்? அமெரிக்காக்காரனா முதல்ல வந்து ஏதாவது ஒரு இளைய வயது மனைவி பிடிப்பான் ஒன்று. 2வது வந்து இருக்க மனைவி போக சொல்லிட்டு 2 இளைய மனைவி பிடிப்பான். 2வது வந்து ஒரு போட்டு வாங்குவான், இல்லைன்னா ஏர்பிளைன் வாங்குவான், எல்லாம் பண்ணுவான். அதாவது நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நம்ம வந்து இந்தியாக்காரன். அதனால ஒரு வீடு வாங்கணும், அங்கே ஒரு கார் வாங்கணும். அதான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு. வீடு வாங்கி அந்த வீட்டில் ஒரு வருஷம் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாங்க, வந்து வேறப்ப நீங்கள் சும்மா இருக்கிறது சரியில்லை, வந்து இதாக ஹெல்ப் பண்ணுங்க. 56 வயசு. இப்போ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டால் ஒரு யூதர் ஒருத்தர் வந்து கேட்டார், நண்பர், வேணால் நண்பர். அவர் வந்து இன்னொரு கம்பெனி இருந்தார். அவரால் அதை நேர் பண்ண முடியாமல் என்னை வந்து கெஞ்சினார். அப்புறம் அவர் கூட போய் சேர்ந்து ஒரு கம்பெனி நாவல் லேப்ஸ்னு ஆரம்பித்தோம். அவங்க கூட கூட்டு போட்டு 50% போட்டு ஆரம்பித்தோம். அவங்க வந்து 2 பேர் சேர்ந்து $25 மில்லியன் பணம் ரைஸ் பண்ணுற மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தேன். என் பேரை வச்சு ரைஸ் பண்ணுறா $25 மில்லியன் கொடுத்துட்டு $5 மில்லியன் தான் எனக்கு கொடுத்தாரு. நான் $5 மில்லியன் ஒரே வருஷத்துக்கு செலவாகி போச்சு நாவலில். அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பட்டி விட்டு நாங்களாம் ஆரம்பிச்சு நடத்தும் போது அதுக்கு தொடர்ந்து 27 மாதத்துல $27 மில்லியன் நாங்கள் செலவழிக்க மாட்டேன். மாதம் $1 மில்லியன். பேங்க்ல $110 மில்லியன் கையில காசு இருந்தாலும் மாதம் $1 மில்லியன் செலவழிக்கும் போது அப்படியே நெஞ்சு துடிக்குது, தடுமாறுது, வயிற்றுல ஓட்டை விழுகுது. அப்படி தடுமாறி முன்னுக்கு வர்றோம். முன்னுக்கு வந்து அதுக்கு மத்தியில் வந்து எங்களுடைய கம்பெனியில் கொஞ்சம் ரகலையாக போச்சு. ரகலையானதுனால வந்து மேனேஜ்மெண்ட் டீமை மாற்றோம். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களாம் மாற்றி வேற 3 வருஷத்துல வேகம் குறைஞ்சி போச்சு. நான் வந்து மகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, மற்ற விஷயத்துலாம் நான் வந்து தலையிட்டதுனால என்னுடைய கவனம் குறைஞ்சி போச்சு கம்பெனியில். எதுக்கு சொல்ல வரேன்னா, உடையவன் இல்லைன்னா கம்பெனி சரியாக நடக்காது. நீ எவ்வளோதான் பண்ணினாலும் உடையவனுடைய அட்டென்ஷன் இல்லைன்னா கம்பெனி சரியாக நடக்காது. சொல்லுவாங்க இல்லையா, உடையவன் போனால் 100%, மாணவன் அனுப்பிச்சா 50%, வேலைக்காரன் அனுப்பிச்சா 25 இல்லைன்னா 10% தான் நடக்கும். இதுதான் உண்மை, நான் பார்த்த உண்மை. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷத்துல வந்து மேனேஜ்மெண்ட்டை 3 வருஷத்துல இப்போ கம்பல்சரியாக மாற்றுற மாதிரி வந்து மாற்றினதுக்கப்புறம் இந்த கம்பெனி இது 13 அப்ளிகேஷன் தான் ஃபைல் பண்ணோம் வந்து முதல்ல 3 வருஷத்துல. அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல கம்பெனியில் வந்து 110 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும். பாருங்க, அதாவது கரெக்டாக மேனேஜ்மெண்ட் வந்ததுன்னா எவ்வளோ வேகமாக நடக்குது பாருங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமான கடினமான மருந்துகள்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து இப்போ வந்து பொது மருந்து துறை, இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்போ வந்து பேங்க்காரெலாம் கூப்பிடுவோம். எனக்கு பணம் வந்து 27 மில்லியன் தடுமாறும் போது ஒரு நாள் எனக்கு கூப்பிடல. அதுக்கப்புறம் இப்போ கம்பெனி நல்லா போனதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் 5 கால் இருக்கும். என் வந்து இப்போ ஃபோனில் மெசேஜ் இருக்கும். நான் மெசேஜை ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், திரும்ப கூப்பிட மாட்டேன். ஏன்னா பணம் தேவையில்லை. அப்போ கூப்பிடுவாங்க, திரும்ப கூப்பிடுவாங்க. எப்போ உங்களுக்கு பணம் தேவையில்லையோ அப்போ பணம் கூப்பிடுவோம், மற்றவங்க கூப்பிடுவோம். அன்றைக்கே தெரியும் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு. எதிரி வந்து உங்களை வந்து
பாராட்டும் போது தான் வந்து நீங்க நல்லா பண்ணீங்கன்னு தெரியும். நண்பர்கள் பாராட்டும் போது இது முக்கியம் இல்லை, எதிரிகள் பாராட்டணும், அன்னைக்கு தான் நீங்க நல்லா பண்ணீங்கன்னு தெரியும். அப்புறம் வந்து இந்த 9 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 2016 அந்த கம்பெனி வித்துட்டோம். 9 வருஷத்துக்கு அப்புறமா நாவல் வித்துட்டோம். வித்துட்டு முக்கியம் இதில் என்னன்னா, கூட இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, கூட இருக்க கம்பெனி விற்கும் போது கூட இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் வந்து நம்ம ஒருத்தன் தான் வந்து கம்பெனியை பெருசா பண்ணணும். நம்ம ஒருவன், நம்ம தான் நம்ம மூளை இருந்தாலும் நம்மளுடைய பிளானிங் இருந்தாலும் கூட அத்தனை பேர் வேலை செய்றாங்க இல்லையா, அது முக்கியம். முதல் கம்பெனியை விற்றும் போது நாங்கள் வந்து ஒரு $2 மில்லியன் 140 $2 மில்லியன் எம்ப்ளாயிஸுக்கு டேரெக்டாக கேஷை கொடுத்தோம். ஒரு $7 மில்லியன் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்தாங்க வாங்கினவங்க. மொத்தமாக இதுதான் நான் கொடுத்தோம். மொத்தமாக ஒரு 5% சமமான பணம் மற்றவங்களுக்கு ஒன்றா டைரெக்டாக கேஷாகவும் இல்லைன்னா வந்து ஸ்டாக் ஆப்ஷனாக போச்சு. 2வது கம்பெனி நாவல் விற்கும் போது $50 மில்லியன் எங்கள் கூட வேலை செஞ்சவங்களாம் கொடுத்தோம். அதெல்லாம் ஒரு சில பேர் அப்படியே அழுதுட்டாங்க. அதாவது சாதாரண ஒரு 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 சீனா வந்தம்மா வந்து ஃப்ளோர் கிளீனிங் ஜானட், அதாவது இது பாத்ரூம் கழுவுறவ ஃப்ளோர் அப்படியே அழுதுச்சு. $80,000 கொடுத்தோன்னா அப்படியே அழுதுச்சு பாவம். அதே மாதிரி சேல்ஸ் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வந்து வெள்ளக்கார பொண்ணு, ஹைஸ்கூலில் முடிச்சதுக்கப்புறம் அதை செக்ரட்டரி ஹையர் பண்ணோம். அந்த பொண்ணு வந்துட்டு கூடயே வந்து இப்போ முதல் கம்பெனிலேருந்து ஆரம்பிச்சு, காலையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த கம்பெனி வரைக்கும் வந்துச்சு. கடைசியில் சேல்ஸை போட்டோம். அந்த பொண்ணுக்கு வந்து $350,000 கொடுத்தோம். அப்படியே புத்து 10 நிமிஷம் ஆகுது ஆஃபீஸ் உட்காந்து, அவ்வளோ சந்தோஷமா. நான் கம்பெனி விற்றதுனால ஒரு 100 பேருக்கு மேலே வீடு வாங்கியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எவரி சிங்கிள் பர்சன் பாட் கார், ஒருத்தர் கார் வாங்கிட்டாங்க. அதனால இது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போதே இந்தியாவில் கம்பெனி வாங்கிட்டோம். அது வந்து வின்டாக் கம்பெனியை 2013 வாங்கினோம். எதுக்கு வாங்கினோம்னா, அப்போ வந்து இந்த இன்ஜெக்டபிள், அதாவது ஊசி மருந்துகள், கண்ணு மருந்துகள்லாம் வந்து பண்ணினா வந்து அதுக்கு அடுத்த நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால அங்கே போய் கம்பெனி வாங்கினோம். அது வந்து பொது கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, செக்டர் கம்பெனி லிஸ்டட் கம்பெனி வாங்கினோம். வாங்கிட்டு இந்த லூப்பன்காரங்க நாவல் வாங்கும்போது வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்கறா கொடுங்க, ஒரு $20 மில்லியன் கொடுக்குறோம். நான் செலவு பண்ண $30 மில்லியன் மேலே செலவு பண்ணுறேன், $20 மில்லியன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இல்லைம்மா நீ போமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த கம்பெனி நிறைய நேற்றைக்கு போன வருஷம் எடுத்து மொத்தமான சேல்ஸ் $100 மில்லியன் மேலே சேல்ஸ். அந்த அம்மா பண்ண உபகாரம் ஒரு வாழ்க்கையில ஒருத்தரும் பண்ணக்கூடிய அபகாரம் எல்லாம் நமக்கு உபகாரமாக முடிஞ்சது. அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர், அதாவது அமெரிக்கா வரதுக்கு முன்னால் வீரமணின்னு நம்ம ஜேம்கரன் இருக்காரு. நானும் எங்கள் அண்ணன் போய் பார்த்தோம். ஐயா நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போனோம். அவருடைய நண்பர் அவர் சொன்னார், ஐயா எங்களுக்கு வந்து எம்ஜிஆரை வந்து என்னை வந்து கழுத்தை தூக்கி கத்தியை வெட்டணும்னு சொல்லி கத்தி தூக்கினான். அது வந்து மாலையா விழுந்தது. நான் வந்து இதுக்கு போனேன், வேற மாநிலம் போயிட்டேன் அப்படின்னா. அதே மாதிரி எனக்கு நடந்த வாழ்க்கையில ஒரு கட்டத்துலையும் எவன்லாம் என்னை கழுத்து கத்தி தூக்குனாலும் அதெல்லாம் மாலையா விழுந்தது. ஓகே, ஒரு சில கட்டத்துல லக்ஷ்மி வந்து கதவு தட்டும் போது கதவை இழுத்தும் போடுற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு வேலை வருது, இந்த கம்பெனிக்கு ஒரு பிரசிடண்டா போயிருந்தா 2 வருஷம் $200 மில்லியன் சம்பாதிச்சிருக்கணும். ஆனா அது எழுச்சுவாத்தனமா விட்டுட்டு வந்தேன். ஏன்னா நண்பர் ஒருத்தன் வந்து அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன், 2 பேரும் போனோம். அவன் கொடுக்கலனால நான் வந்து எனக்கு வேணாம் சொல்லி விட்டேன், விசு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படியெல்லாம் வாழ்க்கையில ஒரு கவுண்டருடைய புத்தி எப்படி இருக்குது பாருங்க. அப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் என்னுடைய தொழிலில் என்னத்தை சம்பாதிச்சோம், முக்கியமானது நாட் $1 பில்லியன் பேங்க் அக்கௌண்ட். $1 பில்லியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, தொழில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. என்னத்தை சம்பாதிச்சேன் இது வரைக்கும்? நாங்கள் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே ஆட்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம். ஏதாவது அமெரிக்கா வந்து ஒரு 500 பேருக்கு மேலே வேலை கொடுத்தோம். இது இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 600 பேருக்கு மேலே வேலை கொடுத்துருக்கோம். ஒன்று, அதாவது ஒரு 1100 குடும்பங்கள் பழைக்கிறதுக்கு வழி பார்த்துருக்குறோம். அடுத்து இந்த நிறைய பேர்த்துக்கு ஒன்று வந்து நம்ம தொழில் செய்கிறது முக்கியம். நம்ம தொழில் செஞ்சும் போது நான் தான் பயணியர், அதாவது இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஜெனரிக் சர்வீஸ் ஏரியாவில் பயணியர். என்ன பார்த்து
பல இந்திய கம்பெனிகள் இந்த மாடல் அப்படியே காப்பி அடிச்சாங்க. அதே மாதிரி கூட இருந்தவரும் எங்களுடைய மாப்பிள்ளை வந்து சண்முகம் சொல்லிட்டு அவரு காப்பி அடிச்சு அவரும் இது பண்ணிட்டார். அதே மாதிரி இப்போ வந்து $200 மில்லியன் ஒரு கம்பெனி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எது சொல்ல வரேன்னா, உங்களுடைய மாடல் முக்கியம் இல்லை, அந்த மாடலை வந்து ரீப்ரொடியூசபிளாக, அதாவது திரும்ப மற்றவங்களால பண்ண முடியுமாங்கிறது முக்கியம். அதே மாதிரி எங்கள் குடும்பத்திலேயே ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. என்னுடைய நான் மாத்திரம் பண்ணல, நான் என்னை பின்பற்றி வந்தவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் வந்து அமெரிக்க ஒரு பேங்கர்கிட்ட ஒருத்தர் போய் பேசிட்டு போது கேட்டான், வீரப்பன் நீங்கள் வந்து இவரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து சேரிட்டியே பண்ணலையே அப்படின்னா. அதாவது சேரிட்டி பண்ணலன்னா நீங்கள் தானமே கொடுக்கலையா? தானம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒரு 10 வருஷமா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணிருக்கோம். நான் சொன்னேன், எப்பா நீ வந்து பாரு, இப்போ நம்ம தலைவர் இருக்காரு ட்ரம்ப் வந்து $4 பில்லியன் $10 பில்லியன். ஒரு வருஷத்துல அவர் கட்டின டாக்ஸே $750. நான் இதுவரை கட்டின டாக்ஸ் வந்து $600 மில்லியன் மேல கட்டிருக்கேன். $600 மில்லியன் மேல இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் காசு கட்டிருக்கிறேன். ஓகே, அது மாத்திரம் இல்லை, என்னுடைய எம்ப்ளாயி டாக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா அதுல ஒரு $100 மில்லியன் மேல கட்டிருக்கிறேன். $700 மில்லியன் நான் வந்து தானம் பண்ணிருக்கிறேன். நினைச்சு பாருங்க, இது யாருக்கு போகுது இந்த பணம்? நம்ம வந்து தனிப்பட்ட மனிதன் பெருசா பண்றோம். தனிப்பட்ட மனிதன் வந்து ஒரு ஐடியா கஷ்டம் எல்லாம் பண்றோம். அதே சமயத்துல கூட இருக்கும் அத்தனை எம்ப்ளாயீஸ். அது இல்லாம யாரு, நம்மளுடைய நாடு, இந்திய நாடு நமக்கு இப்போ முதல்ல பாடம் கற்பிச்சது B Pharmacy M Pharmacy வரைக்கும் படித்தோம். ஃப்ரீயா படித்தோம், எல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் இங்கே ரெக்டர்ஸ் யூனிவர்சிட்டி, நம்மளோட கூட இருந்த ப்ரொஃபஸர்ஸ், அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு கூட இருந்த நண்பர்கள், கூட இருந்த வேலை இருந்தவங்க, அவங்கள பற்றி பேசணும்னா சொல்ல, எனக்கு பிஸ்னஸ் தொழில் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய ஜீனத் லேப்ங்கிறது அந்த ஐவேக்ஸ் கம்பெனியில் என்னுடைய தலைவர் பிரசிடென்ட். ஒரு தடவை பிரசிடென்ட் போட்டு நான் பேசிட்டு இருக்கிறோம். வந்து முதல்ல கஸ்டமர் பார்த்து பேசுவோம். இது வந்து 91 நடக்குது. அவருக்கு நான் ரொம்ப காம்பீட்டன்ட் பிஸ்னஸ் மேன் அவருக்கு தெரியும். காம்பீட்டன்ட் R&Dன்னு தெரியும். ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரமரின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ப்ரமரின்ங்கிறது அதாவது வந்து லேடிஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. அதாவது மெனப்பாஸுக்குலாம் கொடுக்கக்கூடிய மருந்து, மெனப்பாஸுக்கு கொடுக்கணும். அந்த மருந்தை வந்து ஜெனரலைசைஸ் பண்ணுறதுக்கு 50-60 வருஷமா ஜெனரலைசைஸ் யாருமெல்லாம் பண்ண முடியாது. அதை வந்து பொது துறையில் கொண்டு வர முடியாது. நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த தலைவருக்கு சொல்றாரு, நாட்டில் முக்கியமான கஸ்டமர் வந்திருக்காரு. கஸ்டமர் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்றாரு, ரெட்மிங்கிற கம்பெனிக்கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரே வருஷத்தில் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அந்த பக்கம் வந்து என்ன வேற பண்ணிடுவீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், இப்படி தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை கேட்டேன், ஏன் சார் இப்படி சொல்றீங்களே மிஸ்டர் கிளைன், ஜான், இந்த மாதிரி சொல்றீங்களே, இது உண்மையா இப்போ வந்து நியாயமானு கேட்டேன். அவர் சொன்னாரு, வீரப்பன் நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து இதை பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு 70-80 மருந்துகள் பண்ணுறீங்க. அதில் ஒரு 80% பண்ணீங்கன்னா நீங்கள் பெரிய வெற்றி பெற்ற மனிதன். 50% பண்ணால் நல்ல மனிதன். அதாவது 50% பண்ணால் வெற்றி, 80% பண்ணால் அமோக வெற்றி, 100% எந்த மனுஷனாலும் பண்ண முடியாது. நீ பண்ண மாட்டே எனக்கு தெரியும், இருந்தாலும் அப்படி சொன்னா தான் வந்து பிஸ்னஸ் வாங்க முடியும். அதாவது இது பேர் என்ன, எம்பெலிஷிங். அதை எம்பெலிஷிங்னா மிகைப்படுத்தி சொல்றது, ஆனா பொய் சொல்லக்கூடாது. இவர் பொய்யே பாதி பேசிவிட்டாரு இந்த ஒரு விஷயத்துல. ஆனா உண்மையான அதாவது பெரிய அளவுல பேசும்போது அதை வந்து பொய் இல்லை. அதை வந்து நீங்க வந்து இப்போ அவங்க வந்து 100 ப்ராடக்ட் நம்ம கிட்ட வாங்க வர்றாங்க. அந்த கம்பெனி 300 ப்ராடக்ட் இருக்குது, 100 ப்ராடக்ட் வாங்க வர்றாங்க. அதுல ஒரு ப்ராடக்ட் தவறி போனா யாரும் கோவப்பட போறது. ஓகே, இன்னொன்று முக்கியமான அமெரிக்காவில் தொழில் பண்ணும்போது நீங்க வந்து பொய் பேசுறதுங்கிறது கூடாது. பொய் பேசுனீங்கன்னா, 100க்கு 100 பொய் பேசுனீங்கன்னா ஒரு பொய் தாங்கிக்குவாங்க கஸ்டமர். 2வது பொய் பேசினா அவன் ஏற்கனவே வந்து வேற ஆள்கிட்ட போகிறது தயாராகிடுவான். 3வது பொய் பேசினா உடனே காலி, அவன் இப்போ சொல்லாம கூட போயிடுவான். அதனால வந்து பொய் பேசக்கூடாது முக்கியமான. 2வது வந்துட்டு எது செஞ்சாலும் தைரியமா உண்மையா அது பண்றதுக்கு தைரியம் தான் பண்ணணும். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நீங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம்.
இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஒரு அருமையான ஒரு எழுச்சி மிக்க உரையை மிகவும் நகைச்சுவையாக நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையாலுமே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சின்னே சொல்லணும். ஏன்னா தமிழ் வந்து எனக்கு அவ்வளவு சரளமா வராது, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னீங்க. பட் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவே செல்லாத ஒருத்தர் எந்த அளவுக்கு தமிழ் நல்லா பேசுவாரோ அந்த அளவுக்கு நீங்க பேசுனது உண்மையாலுமே எங்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது. உங்களுடைய ஒரு உரையானது அனைவரையும் மிக்க ஒரு எழுச்சி மிக்க ஒரு உரையாக மாற்றி இருக்குங்கிறதுல எனக்கு இப்போ ஒரு நம்ம சொந்தம் வந்து ஒருத்தர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாருங்க. அந்த வாட்ஸ்அப்ல அவரு கேட்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி நீங்க ஜூம் காணொலியில வந்து ஒரு சிறப்பு விருந்தினரை வர வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த சிறப்பு விருந்தினர் இவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு நினைக்கல. ஏன்னா அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது நான் கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தேன். வெறும் $8 வச்சுட்டு அமெரிக்கா போன ஒரு நம் கொங்கு சொந்தம் 7 மில்லியனுக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அதைய 400 மில்லியனா ஆக்கிட்டாருன்னு சொன்னாரு. நான் குறிச்சு வச்சுட்டு கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தேன். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய். அதே இன்னைக்கு மதிப்பு வந்து 74 ரூபா. அப்ப 10 மில்லியன் அப்படிங்கறது வந்து 10 மில்லியன் அப்படிங்கிறது 74 கோடி ரூபாய். அதுவே 650 மில்லியன் அப்படிங்கிறது 48,100 கோடி ரூபாய். 48,100 கோடி ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்குள்ள அவர் வந்து டாக்ஸ் கட்டுனதை பத்தி சொன்னாரு. சுமார் ஒரு $750 மில்லியன் நாங்க எங்களோட கம்பெனியும் எங்களுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய ஸ்டாஃபுகளும் சேர்ந்து கட்டின டாக்ஸ் மட்டுமே ஒரு $700 மில்லியன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 50,000 கோடிக்கு மேல ஒரு டாக்ஸ் மட்டுமே கட்டி இருக்கிற ஒரு நிறுவனம்னு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்குள் இன்றைய எங்களுடைய மதிப்பு $1 பில்லியன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த கணக்கு போடுற கையே வரல. இவ்வளவு பெரிய ஒரு கொங்கு நம் சொந்தம் ஒரு வெற்றியை அடைந்தவர்களுடைய ஒரு சுயசரிதை, அவர்களுடைய வெற்றி படியை நம்ம இன்னைக்கு பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம லைஃப்லயும் ஒரு பெரிய டார்கெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாருங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது நம் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லுவது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிங்க 15 ரூபாய்க்கு வித்தேன் அப்படிங்கிறத வந்து அவரு 10 மில்லியனுக்கு நாங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு 650 மில்லியன் வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்றது நம்ம 650 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடாம அதை கணக்கு போட்டோம்னா உண்மையிலேயே இட் இஸ் அ மைண்ட் பாக்லிங் ஃபிகர். இது வந்து ஒரு அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் தொழிலில் உள்ளவர்கள் அனைவரும் இதைய வந்து ஒரு உற்சாக ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வைக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு நகைச்சுவை கலந்த விதத்துல அவருடைய கஷ்டங்களையும் சிரிக்கும் விதமாக நம்முடன் கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு பல கேள்விகள் வந்த வண்ணம் உள்ளன. காலம் நேரம் கருதி நான் என்னுடைய கேள்விகளை டக்குன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பேர் வந்து இந்த கேள்வியை முதல்ல கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது நிறுவனங்களை ஆரம்பித்து வெற்றி பாதையில கொண்டு போகும் பொழுது அதைய பன்மடங்கு லாபத்துல விற்கும் பொழுது என்ன வழிமுறையை கடைபிடிக்கிறீங்க, அந்த ரகசியங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்க முன்னாள் பேசுனதுக்கு ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேன். அந்த 8 மில்லியன் 9 மில்லியன் ஆரம்பிச்சு 650 மில்லியன் வித்து வந்து அது இப்போ ஜீனத் லேப்ஸ் இப்போ பப்ளிக் கம்பெனி ஐவேக்ஸ் வித்தோம். என்னுடைய கம்பெனி இல்லை, என் கம்பெனி காலி லேப்ஸ் ஆரம்பிச்சது வந்து ஒரு பைசா சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. அது ஆரம்பிச்சு 140 வித்தோம். ரெண்டாவது கம்பெனி வந்து ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் போடாம தான் ஆரம்பிச்சு $27 மில்லியன் போடுற மாதிரி இருந்துச்சு. 900 மில்லியனுக்கு விற்றோம். ஸோ இன்றைக்கு மூணாவது கம்பெனி வந்து நடந்துட்டு இருக்குது. அதுக்கு போன வருஷம் வந்து சேல்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே சேல்ஸ். இதுதான் வந்து ஃபேக்ட். இப்போ வந்து நீங்கள் சொல்றது மறுபடி கேள்வி, அதாவது முக்கியமான எப்படி இதை வெற்றிகரம் பண்ணோம்னா இதில் ஒன்றும் பெரிய ரகசியமே கிடையாது. முதல்ல வந்து நீங்க செய்யக்கூடிய தொழிலில் பல விதமா பண்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம வந்து கவனம் தெரிஞ்சு ஒன்னே மக்குன்னு வேலை செய்ய தெரியும்.
ஓகே. ஒன்னா எங்க அம்மா சொன்ன மாதிரி, எங்க அம்மா சொன்னது என்னன்னா, கற்க கசடர வாத்தியார் சொன்னார். யாரு? திருவள்ளுவர் சொன்னார், வள்ளுவர் சொன்னார். எங்க அம்மா சொன்னது என்னன்னா, கண்ணு பார்த்தா கை செய்யும். அதாவது அது எங்க போறது, நாங்கள் பண்ணது இப்போ எதுவும் ஒன்றும் பெரிய விசித்திரமா பண்ணல. எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்க முடிஞ்சதோ, இப்போ வந்து நம்ம குடும்பத்தில் பண்றவங்கலாம் நம்ம வந்ததுனால அவங்களுக்கு தெரியுது. எங்க குழந்தைங்களுக்கே நான் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுது. நான் வந்த போல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன பண்ண எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம், அதாவது அந்த செவுத்துல ஏறும்போது, வெறும் நெட்டு செவுத்துல ஏறும்போது கைக்கு அப்படியே ஸ்கிராட்ச் பண்ணி அப்படியே ஏற மாதிரி ஏற முடிஞ்சது. அதனால வந்து முக்கியமா வந்து கடுமையான உழைப்பு. அதாவது நம்பர் வந்து நல்ல கவனிப்பு, நல்ல மற்றவங்க இது பண்றான், என்ன பண்றாங்க அது முக்கியமான. என்ன பண்றான்னா இப்படி பண்ற மாத்திரம் இல்லை, இந்த ஊர் சொல்லுவாங்க ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ். வந்து ஒரு புக் படிக்கும் போது புக்கில் வந்து வரி வரியா படிக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது வந்து எழுதாதது என்ன இருக்கு இந்த புக்ல படிக்கிறது ரெண்டாவது, அதாவது ரீடிங் பிட்வீன் லைன்ஸ். ஓகே. எழுதுறத படிக்கிறது ஒண்ணு, எழுதாததை படிக்கிறது ஒண்ணு, அது முக்கியம் ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு கடுமையான உழைப்பு. அப்புறம் வந்து ஒரு நிமிஷம், அதாவது லிவிங் த பிஸ்னஸ். உங்க பிஸ்னஸ் தான் வந்து எங்க குழந்தைங்க சொல்லுவாங்க, அப்பா அவங்களுக்கு எல்லாமே தொழில். நீங்க என்னங்க எதை பேசினாலும் தொழில், அம்மாட்ட பேசினாலும் தொழில், எங்க பேசினாலும் தொழில். ஸோ தொழில் வந்து நீங்க சுவாசிக்கிறதே தொழில் அப்படிம்பாங்க. அது வந்து முக்கியம். அது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு. இந்த ஊருக்காரன் வந்து இங்கேயே பிறந்தவனு எல்லாம் தெரியுது, எல்லா கனெக்ஷனுக்கும் நமக்கு கிடையாது. நம்ம இங்க முதல்ல வந்தவங்க. அதனால நம்ம வந்து சுவாசிக்கிறதே தொழில். எந்த கடமை எடுக்கிறீங்களோ அந்த கடமை 100% செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். மூணாவது வந்து நீங்க ஆரம்பிக்கிற தொழில் ஒன்னா வந்துட்டு நீங்க வந்து பீயிங் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். அதாவது சரியான இடத்துல சரியான காலத்துல நீங்க இருக்கணும். அதாவது இப்போ வந்து நான் இதே வந்து ஒரு காட்டன் மர்ச்செண்டா போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. காட்டன் மர்ச்செண்ட் அந்த அந்த துறையே நசிஞ்சு போச்சு. அதுல வந்து அவ்வளவு பெருசா சம்பாதிக்கிறது கஷ்டம். நாங்க வந்த நேரம் இந்நேரம் வந்து அப்பதான் வந்து இந்த நாட்டுல ஜெனரிக் இண்டஸ்ட்ரியே உருவாகுது. ஆனால் வந்தனால ஆனா நிறைய காம்படிஷன். இந்த காம்படிஷன் வெல்றதுக்கு நமக்கு வந்து மெயின் ஆப்சர்வேஷன், ரெண்டாவது வந்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 47 வயசு தான் முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஒருத்தன் கேட்டான், ஒரு ஜூ கேட்டான், ஏப்பா நீ வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அப்படின்னா, இல்லப்பா நீ வந்து இந்த ஊர்லயே பிறந்தவன், இந்த ஊர்லயே உனக்கு அத்தனை ஜூ கனெக்ஷன் இருக்குது. நான் வந்து இப்பதாமா வந்திருக்கிறேன், நான் ஏதோ இங்கேயோ இருந்து ஒரு $8 வச்சுட்டு வந்தவன், நீ வந்து என்னை உன்னை கணக்கு போட அப்படின்னு சொன்னாலும் சிரிச்சாங்க. அது மாதிரி அவரு அது முக்கியம் என்னன்னா வந்துட்டு பீயிங் ரைட் பிளேஸ் அட் ரைட் தான், அதாவது கரெக்டான இடத்துல இது ஜட்ஜ் பண்ணி பண்றது. ரெண்டாவது ஆக்சிடென்ட்லாம் நான் பண்ணேன். அதாவது ஒரு சில பேர் பிளான் பண்ணி பண்றாங்க, நான் வந்து சந்தர்ப்பவசமா வந்து தொழில் இறங்கினேன். நான் வந்து இதை பிளான் பண்ணி பண்ணேன். அப்புறம் வந்து முக்கியம் என்னன்னா, அதாவது கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது. அதாவது ஒரு இன்னைக்கு வந்து இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து உலகத்திலேயே பெரிய கம்பெனி கட்டினவர். அவருடைய மெயின் த்ரஸ்ட் என்ன, அவருடைய மெயின் ஐடியா என்ன? அதாவது சின்ன வயசுலயே காலேஜ் படிக்கும்போது காலேஜ் விட்டு போய் இது ஆரம்பிச்சாரு. பட் முக்கியமான அவருடைய கோட்பாடு என்னன்னா, கஸ்டமருக்கு என்ன வேணும், அதாவது உபயோகப்படுத்துறவங்களுக்கு என்ன வேணும், அது உபயோகப்படும் இன்னைக்கு என்ன வேணும் இல்லை நாளைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறார். அதனாலதான் உலகத்திலேயே பெரிய கம்பெனி கட்டினார். அவர் முதல்ல அது ஆப்பிள் கம்ப்யூட்டர் இது ஐபோன் ஆரம்பிக்கும் போது யாருமே ஐபோன் பெருசா நினைக்கல. ஐபோன் தான் உலகத்துக்கே இதுன்னு சொல்லி அவர் சொல்லி ஆரம்பிச்சார். அதே மாதிரி மியூசிக் போடும்போது ஆரம்பிச்சார். அதே மாதிரி இந்த வாட்ச் யாருமே நினைக்கல, வாட்ச் வந்து பெருசாகும். இன்னைக்கு வாட்ச் வந்து பெருசாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நாளைக்கு என்ன வேணுங்கிறது தெரியணும். அதாவது கஸ்டமருக்கு என்ன வேணும், நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியணும். அப்புறம் வந்து அதுக்கு வேணுங்கக்கூடிய எல்லா கனெக்ஷன்லாம் வேணும், நிறைய பேருக்கு தெரியணும். இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த ஊரில் கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா எஃப்டிஏல ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனால கவர்மெண்ட்ல கனெக்ஷன் வேணும். கனெக்ஷன் தான் எங்களுக்கு ஒன்றும் இது வரைக்கும் ஒரு பைசா யாருக்கு கொடுத்தது இல்லை, ஒரு பைசா லஞ்சம் கொடுத்தது. நம்ம ஊர்ல 7 வருஷம் பிசினஸ் பண்ணோம், நிறைய இது கொடுக்காம நடக்கிறதே இல்லை. இந்த ஊர்ல ஒரு பைசா கொடுத்தது இல்லை. அந்த மாதிரி ஆனா ஜனங்களை தெரியணும், நமக்கு அவங்களுடைய கோட்பாடுகள் தெரியும், சட்டங்கள் தெரியணும். அப்புறம் வந்துட்டு மற்ற ஜனங்கள்லாம் தெரியும், மற்ற பிரசிடென்ட்லாம் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் என்ன முதல்ல இப்போ கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அசோசியேஷன்லாம் இல்லை, நான் வந்து எனக்கு தொழில் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேணும். அப்போ முக்கியமா பணம் வேணும். பணம் இல்லைன்னா உங்க தொழில் நசிஞ்சு போகும். ஒரு பேச்செக் நீங்க கொடுக்க முடியலன்னா ஒரு தொழில் காலியாகும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இருக்க மாட்டான், அவங்க ஏதாவது ஓடிக்கலாம்.
ஸோ ரீசோர்ஸ், அப்புறம் நல்ல ஜனங்கள் கூட இருக்கக்கூடியவங்க. நம்பர் 1 நல்ல மனைவி, பார்ட்னர். அதாவது எனக்கு வேற எந்த பார்ட்னரும் கிடையாது, எந்த பார்ட்னரும் கிடையாது, மனைவியோடு தான் பார்ட்னர். என் குழந்தைகள் என்னைக்கும் வந்து என்னை பற்றி அதைரியப்படுத்தினதில்லை. அதை அதைரியப்படுத்தினாலும் வந்து நான் கண்டுக்கிறது இல்லை. நான் வாகலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் வந்து நல்ல பார்ட்னர் வேணும், அது முக்கியம். இல்லைன்னா அவங்க பக்கத்தில் இருந்து எப்போ பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் ஜெயிக்க முடியாது. தொழில் பொறுத்த வரைக்கும் மனைவி விட்டுருவாங்க, நீ போய் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக இருக்குது. மிகவும் தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் பயப்படாத ஒரு துணிவு அப்படிங்கிறத தெளிவாக உங்களுடைய உரையிலிருந்து நம் சொந்தங்கள் அனைவரும் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். அடுத்த கேள்வி, செய்யும் தொழிலை ஒரு நஷ்டம் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய மனதை தேர்த்தி ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வந்து, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை கொண்டு வந்து, அந்த $10 மில்லியன் லாஸ் ஆன பிறகு மறுபடியும் அதை லாபகரமாக கொண்டு போகும் பொழுது என்னென்ன கோட்பாடுகள் அல்லது என்னென்ன வழிமுறைகளை கையாண்டீங்க அப்படிங்கறத கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து கைமுறையே இல்லை. அதாவது பின் வாங்க வழியே இல்லை. $27 மில்லியன் செலவழிக்குது, மாசம் $1 மில்லியன் செக் எழுதுறோம், வேற வழியே இல்லை, போடுறோம். அது வந்து பின்வாங்க வழியே இல்லை. முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது. அதுக்கு தைரியம் வேணும். உளுந்தாலும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு தைரியம் வேணும். அதுதான் முக்கியம். எங்க அடி விழுந்தாலும் அந்த அடியை தாங்கி முன்னால போறதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு தைரியம் எப்படி வேணும்னா, உங்களுக்கு வந்து அது வரைக்கும் போட்ட அடிப்படை தான் முக்கியம். அடிப்படைன்னா நான் கவனம் வந்து வேலை கெஞ்சாதவன். வேலை கெஞ்சாதவங்க ஒரு கவர்னருக்கு அந்த தைரியம் இருக்குது, ஒரு கவர்னருக்கு அந்த ட்ரைனிங் இருக்குது. அது முக்கியம். அந்த ட்ரைனிங் நம்ம விவசாயத்தில் அடிபட்ட ஒரு கவர்னருக்கு தெரியும். ராத்திரி வாழ 24 மணி நேரம் கஷ்டப்படுறது, 5 மணிக்கு போய் சாணி எழுறது, 5 மணிக்கு காலை எழுந்திரிச்சு சோளம் குத்துறது, அவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டமெல்லாம். இதெல்லாம் பட்டதுனால என்னை வந்து எதுவும் வந்து பயன்படுத்தல. வேலை செய்யறது மாத்திரம் என்னைக்கு பயந்தே கிடையாது. ஸோ அதனால வந்து வயிற்றுல ஓட்டை விழுந்தாலும் அல்சரம் வந்தாலும் விடாம அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சுக்கிட்டோம். அதுதான் முக்கியம். பயப்படக்கூடாது. கூட இருக்கவங்க வந்து கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து சமயத்தில் ஜனங்கள் வந்து இந்த 2வது கம்பெனியில் தவறாகும் போது அதை மாத்துறதுக்கு தைரியம் வேணும். தள்ளிவிட்டு வேற ஜனங்களை கூட்டு வரதுக்கு கூட இருக்கவும் வேணும். கூட இருக்கவங்க முக்கியம். கூட இருக்கக்கூடிய உங்களுடைய அடுத்த லீடர்ஸ் ரொம்ப முக்கியம். அது அவங்க எல்லாம் பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய தைரியம் முக்கியம், அடுத்த லீடர்ஸ் முக்கியம், அப்புறம் மனைவி முக்கியம், கூட இருக்கவங்க, அப்புறம் நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அதாவது சோஷியலா இருக்க நண்பர்கள், அதாவது இண்டஸ்ட்ரியில கம்பெனியில் இருக்கிற மற்ற கம்பெனியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அப்புறம் அரசாங்கத்தில் உண்டான நண்பர்கள், இதெல்லாம் வேணும். அப்பதான் நம்ம பண்ண முடியும். ஒரு நம்பிக்கையான ஒரு நெட்வொர்க், ட்ரஸ்ட்வர்த்தி நெட்வொர்க் இருந்தா தொழில ஜெயிக்கலாம்னு தெளிவாக நம்ம சொந்தங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதிதாக முதன்முறையாக தொழில் தொடங்குபவர்களுக்கு உங்களுடைய 3 முத்தான அறிவுரைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, நீங்க வந்து எந்த தொழில் பண்ணுங்கிறத வந்து இந்த ஊர் சொல்லுவாங்க, ட்ரீம் ஃபர்ஸ்ட். அதாவது கனவு காணும். அதாவது இப்போ உண்மையாக சொன்னாங்க, ஒரு தூங்கி எழுந்திருக்கும் போது நீங்க நடுராத்திரி எழுந்திரிச்சிங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த நினைவெல்லாம் கரெக்டா வரும். மனிதன் வந்து முழிச்சிட்டு இருக்க நேரத்துல வந்து மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் வந்து மேல் மூளை பெருமூளை வேலை செய்யறதுனால அந்த பெருமூளை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி விடுது. ஒரு பால்ரூமுக்கு போறீங்கன்னா உள்ள வராத ஒரு சில எல்லாம் உள்ள கோட்டு போனா உள்ள விட மாட்டான். ராத்திரியில வந்து நடுராத்திரியில வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லை. யாரு வேணா போகலாம், துணியை போடாம கூட உள்ள போகலாம் பால்ரூமுக்குள்ள. அப்படி இருக்கிற நேரத்துல தான் வந்து மூளை கரெக்டா வேலை செய்யும். அடிமூளை வேலை செய்யும் போதுதான் இந்த தெளிவு வருது. எனக்கு வந்து எப்பயுமே நடுராத்திரில தான் எனக்கு வந்து ஐடியா வரும். அதாவது 4 போல தட்டு மாதிரி உயர விட்டுட்டு நடுராத்திரில இருக்கும் போது கரெக்டாக தெளிவு வரும். அப்போ என் போன்ல போட்டு தெளிவு வச்சுக்குவேன், இது எப்படி ஜெயிக்கிறதுன்னு. ஒரு சில சமயத்தில் 2 நாள் ஆகும் அதை டெசிஷன் பண்றதுக்கு. வேற யாரும் நமக்கு வந்து போய் நம்ம சொந்த தொழிலை பத்தி வேற அவங்க கிட்ட பேச முடியாது, கூட இருக்க எம்ப்ளாய்கிட்டையும் பேச முடியாது. அதான் இந்த ஊரில் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஊர் பிரசிடென்ட் லிங்கன் தான் ஒரு ஃபேமஸ் பிரசிடென்ட் அமெரிக்கா. ஜார்ஜ் வாஷிங்டன் நம்பர் 1 லிங்கன் வந்து முக்கியமா அந்த சிவில் வாரும் போது தடுமாறிட்டு யார்ட்டையும் பேச முடியல. மனைவிக்கும் ஒன்றும் தெரியாது, மற்ற கூட இருக்க எல்லா பொலிட்டிஷியன் ஒருத்தங்களையும் பேச முடியாது. என்ன பண்றாரு, சொந்த நண்பனை கூப்பிடுறாரு. எங்க இருந்து கூப்பிடுறாரு, சிகாகோன்னு கூப்பிடுறாரு, பாப்பான்னு கூப்பிடுறாரு. இந்த நண்பனுக்கு பாலிடிக்ஸே தெரியாது. பாலிய நண்பன் வர்றான், இங்கிருந்து வந்த உடனே பிரசிடென்ட் முன்னா உட்கார்றாரு.
பிரசிடன்ட் வந்து 4 மணி நேரம் அவருக்கு நேரடியாக 4 மணி நேரமோ 8 மணி நேரம் உரையாடுறாரு. அவர் வந்து வாயை பசிக்கிட்டு பேசாம கேட்டாரு. கேட்டோடனே அப்புறம் பிரசிடன்ட் சொல்றாரு, நீ போப்பா, வீட்டுக்கு போப்பா, பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது ஒரு தெளிவு வருது. நண்பர்களோட பேசும்போது அது வந்து உங்களை வந்து உண்மையாவே உங்களுடைய நலனை எந்த நலனை எந்த பலனை எதிர்பார்க்காம நண்பன் இருக்காம பாருங்க, அவங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு தெளிவு. அதே மாதிரி உங்க மூலையே உங்களுக்கு நண்பன். ஐன்ஸ்டைன் என்ன பண்ணுவாருன்னா, ஐன்ஸ்டைனுக்கு வந்த பெரிய ஐடியாலாம் அவர் சொல்றாரு. ஐடியா அதாவது யாரெல்லாம் காப்பி அடிக்கிறதுக்கு பயப்படாதீங்க. யாரையும் சொல்றது ஐன்ஸ்டைன் உலகத்திலேயே பெரிய சயின்டிஸ்ட். நியூட்டன் ஐன்ஸ்டைன் 2 பேர் தான் உலகத்திலே பெரிய சயின்டிஸ்ட். ஐன்ஸ்டைன் நியூட்டன் மேல பெரியவன்னு சொல்றாங்க. அவரு சொல்றாரு, காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, காப்பி தூரமா போய் காப்பி, பக்கத்தையே காப்பி அடிச்சுனா பிடிச்சுக்கோங்க. இப்ப டார்வின் என்ன பண்ணாரு, டார்வின் போய் எங்க போய் காப்பி அடிச்சாரு, ஜியாலஜியில போய் காப்பி அடிச்சாரு. காப்பி அடிச்சு வந்து எவல்யூஷன் பத்தி பேசுறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா வந்து டே டைம்ல தூங்குவாராம். யாரே லேப்ல இருக்கும்போது தூங்குவார் ஐன்ஸ்டைன். தூங்கும்போது 2 கையில 2 அயன் பால்ஸ், அதாவது 2 சொல்றது இரும்பு குண்டுகளை கையில வச்சுட்டு கீழே வந்து ரெண்டு பக்கெட் மெட்டல் பக்கெட் வச்சுக்குறோம். தூங்கிட்டு இருக்கும்போது கை படாத தலை டொப்பு விருக்கு எழுந்துக்கு வரோம். அப்பதான் வந்து அவருக்கு அந்த ஐடியாலாம் வரும். ஏன்னா தூங்கி எழுதிக்கும் போது தான் அந்த லோவர் பிரெயின் வேலை செய்யும் போது தான் அந்த ஐடியாலாம் வந்து. அதனால அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி யூ ஹேவ் டு லிசன் டு யுவர் செல்ஃப். அதாவது உங்க மேல நம்பிக்கை வேணும். நீங்க வந்து உங்களுடைய ஓன் ஐடியாவே முக்கால்வாசி தான் வந்து மற்றவங்க சொல்றதுனால வர்றதில்ல. நீ உங்களுடைய ஓன் ஐடியாவே மற்றவங்களாம் சொல்றதுதான் உண்ட ஒழிய அல்டிமேட்லி உங்க ஐடியா தான் ஜெயிக்கும். அதாவது நீங்க பதில் சொன்னா இல்லைங்களா? பதில் சொன்னா இதை தள்ளி போயிட்டேன். கண்டிப்பாங்க, நீங்க தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அதனால நம்ம சொந்தங்களுக்கு அதை திருப்பி ஒரு ரிவ்யூ மாதிரி நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேங்க. ஒரு நல்ல நண்பர், ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி ஃப்ரெண்ட், த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம ஆள் மனதில் உள்ள ஒரு விஷயத்தை அதிகாலையில இருந்துச்சுன்னா அதை எடுத்து டக்குன்னு நம்ம இமீடியட்டா நோட்ஸ்ல நோட் பண்ணி வச்சு அதை அடுத்த நாள் எழுந்திருச்சு நம்ம செயல்படுத்துவது ஒரு 2வது முறை. பிளஸ் நமக்கு நம் சொந்தங்களுக்கு எந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னாலும் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி மென்டார், நம்மளுடைய ஒரு நண்பராக இருக்கலாம் அல்லது குருவாக இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு மென்டாரை வச்சு நம்ம போய் அவங்களோட அறிவுரை கேட்கணுங்கிற இந்த 3 விஷயத்த நம்ம இந்த கேள்விக்கு நீங்க தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து ஐன்ஸ்டைன் அவருடைய கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றனால அடுத்த கேள்விக்கு நான் போலான்ட்டுங்க. COVID-19க்காக ஒரு 3 ட்ரக்ஸ் ரிலேட்டட் ட்ரக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லுமாறு கேட்டிருக்காங்க. COVID-19ல நாங்கள் முதல்ல வந்து கோவிடை அதாவது கோவிடுக்கு ட்ரீட் பண்றது தமிழ்ல கிடையாது, ட்ரீட்டுக்கு நம்ம பேர் ட்ரீட் தான். கோவிடை வந்து நேரு பண்றது, சுவஸ்தம் பண்ணக்கூடிய மருந்து. போன வருஷம் ஜூன் மாசத்துல முதல்ல கண்டுபிடிச்சாங்க, பிரிட்டன்ல கண்டுபிடிச்சாங்க. இது வந்து புது மருந்து இல்லை, பழைய மருந்து, வெகு நாளா இருக்கக்கூடிய மருந்து. டெக்ஸாமெத்தசோன் சொல்லி ஒரு ஸ்டீராய்டு. ஓகே, இது எல்லாத்துக்கும் கொடுக்குறது பாப்புலரான மெடிசன். ஒரு வருஷத்துக்கு 40 மில்லியன் வயல்ஸ் விற்கிது. அது வந்து நாங்கள் பண்றது வந்து அதுலேயே வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வயல் கோவிட் வருது, டெக்ஸாமெத்தசோன். அது நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதனால கோவிட் வந்தோடனே டக்குனு எங்க மருந்து வந்து திடீர்னு எங்கள் மருந்துக்கு வந்து விலையெல்லாம் இது டிமாண்ட்லாம் டபுள் ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் முக்கியமான மருந்து. இது வரைக்கும் அவங்க ட்ரீட் பண்றதுக்கு வந்து இது ஒரு மருந்து. ரீஜனரான இன்னொரு கம்பெனி, அது வந்து பயோடெக் மெடிசன். அது 2 மெடிசன் ட்ரீட் பண்ற மருந்து. மற்றெல்லாம் வேக்சின், ப்ரிவென்ட் பண்றது ஒன்று, அதாவது தடுக்கிறது ஒன்று, ட்ரீட்மெண்ட் ஒன்று, 2 மருந்து. அதெல்லாம் மற்ற இதுகள் எல்லாம் மற்ற மருந்துகள்லாம் போடுறாங்க. ட்ரீட்மெண்ட் இது ஒன்று. அப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க, அசித்ரோமைசின் போடுறாங்க, அப்புறம் ஜிங்க் குளோரைடு போடுறாங்க. அது ஒன்று முக்கியமான மருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. அது நாங்கள் இப்போ அமெரிக்காவில் முக்கியமாக விற்கிறோம். 2வது வந்துட்டு எங்கள் சந்தை பூரா அமெரிக்கா தான், வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் பண்ணுறோம், அமெரிக்காவில் விற்கிறோம். 2வது மருந்து வந்து சிசட்ரெக்யூரியம் ஒன்று, இன்னொன்று வந்து சக்சினல் குளோரைடு, குளோரின் 2 மருந்து இருக்கு. இந்த 2 மருந்துமே என்ன பண்ணுறோன்னா ரெஸ்பிரேட்டர்ல போடுறாங்க. அது நம்ம தலைவர் பழனிசாமி
இந்த கொங்கு தலைவர் கூட இந்த மாதிரி அதே மாதிரி பாலசுப்ரமணியம்லாம் இந்த ரெஸ்பிரேட்டரில் போடுறாங்க. ரெஸ்பிரேட்டரில் போடும்போது ரெஸ்பிரேட்டர் போடையிலேயே அதை வந்து சுலபப்படுத்துறதுக்காண்டி இந்த மருந்து உபயோகப்படுத்துறாங்க. சிஸ்டர்கியூரியம் அண்ட் செக்ஷனல் கூலிங். இந்த சிஸ்டர்கியூரியம் கிடைக்கவே இல்லை, யாருக்குமே கிடைக்கல, தடுமாறி போட்டோம். ஏன் கிடைக்கலாம், அந்த கெமிக்கலை யாரும் இந்த மாதிரி எதிர்பார்க்கல டிமாண்ட் வரும்னு சொல்லி நாங்கள் இந்த 2 மருந்தும் விற்கிறோம். மொத்தம் 3 மருந்து, டெக்ஸமெத்தசோன், சிஸ்டர்கியூரியம் அண்ட் செக்ஷனல் கூலிங், 3 மருந்து. ஓகே, அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி, கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்துல ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அந்த தொழிலை விற்பனை செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதே போல் இங்க இந்தியாவில் இந்த கேள்வி கேட்டவர் வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருக்காருங்க. இங்க வந்து எங்களுடைய தொழில் நிறுவனம் நன்றாக சென்று கொண்டு இருக்கும், ஆனா எதிர்காலம் வந்து சரியா இருக்காதுன்னு நினைச்சு நம்ம அடுத்த கட்ட வேற டைவர்சிபிகேஷன் போகணும்னு நினைச்சா கூட நல்லா போகும் பொழுது நம்ம அதை விட்டு விற்பனை செய்து வேறு ஒரு எண்ணத்தை நம்மளால கொண்டு செல்ல முடியல. உங்களால அது எப்படி முடிந்தது? எப்படி நம்ம அந்த எண்ணத்தை கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு 2 விதமான ஆன்சர், 2 விதமான பதில். ஒன்று வந்து நான் வித்தது வந்து இன்றைக்கு திரும்ப நினைச்சு பார்த்தா வித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து என்னுடைய தொழில் வந்து இந்த மாதிரி என்ன பல மடங்கு இந்த நாட்டில் உண்டான தொழிலையே முக்கியமான 1வது 2வது தொழிலாக இருந்திருக்கலாம். விற்கலன்னா அந்த காலையில் இருந்து ஆரம்பிச்சது 97 சரியான டயத்தில் ஆரம்பித்தோம். வந்துட்டு என்னன்னா தொழில் மாறி 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 வருது. அது இல்லாமல் நம்மளுடைய கேப்பபிலிட்டி, அதாவது நம்மளுடைய கேப்பபிலிட்டி நம்ம சொல்ல தமிழ்ல நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறதும் நம்ம வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு புதுசு புதுசாக பண்ணுறோம். 2மே வருது. 2 வரும்போது நீங்கள் வந்து உங்களால் வந்து உங்களுடைய திறமையோ அல்லது வந்து கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி, அதாவது முதல்ல தூரம் சொல்லுவாங்க ஃபுட் செயின், கோயிங் அப் த ஃபுட் செயின். அது சாப்பிட்றது முதல்ல இதில் தாவர வகைகள் ஆரம்பித்து கடைசியில் மனுஷன் சாப்பிட்றது. அந்த விதத்தில் நம்ம வந்து தொழில் அதே மாதிரி முன்னேறும். நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்று நமக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை. அதாவது தொழில் ஒருத்தர் வந்து எனக்கு காலை நடத்தும் போது என்னுடைய கஸ்டமரே ஒருத்தர் வந்து அவர் பிரசிடென்ட் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிறார். அவர் வந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்து அவ்வளவு இதாகிட்டு எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறார். அதுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஒரிஜினலாக இருந்த சேர்மனை தள்ளிட்டு இவரை மாற்றி சேர்மனை போட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் எங்கேயோ போயிருப்போம் அது காலையில் இருக்கும்போதே. அப்புறம் அவரால் ஜாயின் பண்ண முடியல. நான் இது வரைக்கும் இத்தனை நாளும் வந்து மற்ற தொழிலை சேர்த்து, அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர், அதாவது பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாதிரி யாருமே எடுக்கல. எங்களோட கூட உண்டவங்க எத்தனை பேரும் எனக்கு வேணுங்கிறவங்க தான். எனக்கு அடுத்து நான் தான் பிஸ்னஸ் மேன், வேற யாருமே பிஸ்னஸ் மேனே இல்லை. முதல்ல எங்கள் கம்பெனி காலையில் சுற்றும் போது அந்த கம்பெனி வாங்கினவர் வந்தார். அவர் கேட்டார், வீரப்பன் இங்கே யாருப்பா முக்கியமான ஆளுங்கன்னு கேட்டார். சார் இந்த மாதிரி நண்பன் என்னுடைய சொந்தக்காரர் இருக்காரு. அது என்ன பிசினஸ், எங்க இருக்காரு ஒரே வார்த்தை கேட்டார். ஒரே வார்த்தை. ஏன்னா நான் ஒருத்தன் தான் அந்த கம்பெனி, அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. அதே மாதிரி அடுத்த கம்பெனி வரும்போது டீம் இருந்தது, நான் வரும்போது டீம் இருந்தது. இருந்தாலும் பிசினஸுக்கு நான் ஒருத்தன் தான். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்பாங்க. 2வது கம்பெனி கேட்கும்போது நம்ம பிசினஸ் பார்ட்னர், பிசினஸ் யாருப்பா, நீ தான் பிசினஸ், அப்படிதான் பார்ப்பாங்க. அதாவது நம்ம வந்து சாதாரணமா விவசாயத்துல வந்து மண்ணை கவனம் வந்து மருந்து விற்கிறது, அதாவது டெவலப்மெண்ட்ல இருந்து விற்கிறது வரைக்கும் எல்லாம் நம்ம பண்ணுறோம். அதுதான் வந்து முக்கியமான சீக்ரெட். இருக்கு 2வது வந்துட்டு நீங்க வந்து தளராத முயற்சி, அயராத முயற்சி, கூட இருக்கணும். இவங்கதான் வந்து முக்கியமான சீக்ரெட். எஸ் டெஃபினட்டாங்க, நீங்க கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த மிக முக்கியமான புரிஞ்சு போயிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. again coming back to the dollar, the big $1 billion question அப்படிங்கிற மாதிரி $1 billion அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு 7,400 crores of balance in your account. இது வந்து what is your next dream அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பழைய கேள்வியில் நான் கொஞ்சம் மத்தியில் விட்டுட்டேன். அந்த கேள்வி பிடிச்சி நீங்க வர்றேன். அந்த கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டீங்கன்னா தொழில் ஏன் வித்தீங்கன்னு கேட்டீங்க.
விற்கிறது வந்து நியாயமானு கேட்டீங்க. அது நான் ஆன்சர் பண்ணவே இல்லை. நான் சொல்றது வந்து தெரிஞ்சு போயிட்டேன். நான் நினைச்சு பார்க்கும்போது விற்காம இருந்திருக்கிறது பெட்டரா இருந்திருக்கலாம். ஓகே, நான் வந்து ரெண்டாவது கம்பெனி கேஸ் ஊற்றும் போது எல்லாரும் ஹோல் இண்டஸ்ட்ரி, அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி வந்து என்னை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஏன்னா கரெக்டான டயத்துல உச்ச கட்டத்தை கரெக்டாக விற்றேன். அதுக்கப்புறம் ஹோல் இண்டஸ்ட்ரி கேள்வி போச்சு. ஆனா அதுக்கடுத்து தொடர்ந்து நடந்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஊர் கணக்கு பிரகாரம் யூ கோ அப் த ஃபுட் செயின், அதாவது அடுத்த லெவல் நீங்க போகணும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து வெறும் சாதாரண ஜெனரிக் மெடிசன் மாத்திரம். இப்போ நாங்கள் என்ன பண்றோம், ஜெனரிக் மெடிசன் பண்றோம், பிராண்ட் மெடிசனும் பண்றோம். பிராண்ட் மெடிசனே இப்போ டெவலப் பண்றோம். அதுக்கடுத்து பயோடெக்கும் பண்ணலாம். அதாவது ஒரு துறையில, மருந்து துறையிலன்னா நீங்க யூ கேன் கோ அப் த ஃபுட் செயின். சாதாரண டாக்டர் ஜெனரல் பிராக்டிஸர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஹார்ட் டாக்டராகவும் ஆகலாம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டாக்டராகவும் ஆகலாம். அதனால் மேலே போக போக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு வழி. அவருக்கு இப்போ நம்ம டெக்ஸ்டைல்காரருக்கு சொல்றதுன்னா, உங்களால இது டெக்ஸ்டைல் வந்து அடிபடுத்திருப்பேன், அது உண்மை. ஆனா அதுலேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, அதாவது வேற மார்க்கெட் பிடிக்கிறது, அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ணீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் வந்து விற்கணும் அவசியம் இல்லை, கட்டாயம் ஜெயிக்கலாம். நீ இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர்லாம் அது உபயோகமாகுது. நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சு ஸ்க்ராட்ச் வந்து போக வேண்டாம், உங்கள் குழந்தைகள் ஆரம்பிச்சு போக வேண்டிய அவசியம். ஓகே, அதுதான் என்னுடைய நினைவு. இன்னைக்கு நினைவு என்ன, அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு 3 தடவை ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆகாமல் நீங்கள் தொடர்ந்து இன்னுடைய நிலம் எல்லாமே என்னன்னா, நான் ரிட்டையர் ஆகக்கூடாது கடைசி வரைக்கும். இதுக்கு மேலே வந்து மெயினாக வந்து நம்ம சேரிட்டி பண்ணணும். அதே சமயத்தில் குழந்தையோட இருந்து, மகனோட இருந்து, மகளோட இருந்து அவங்களுக்கு தொடர்ந்து தொழில் சொல்லிக் கொடுக்கணும், தொழில் நேர் பண்ணணும். எந்த கடைசி வரைக்கும் இருந்து அப்படியே போகலாம். ஓகே, அவன் வந்து ரிட்டையர்மெண்ட், அவனா ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகவில்லை. ஒரு நாளைக்கு அவனா ரிட்டையர் பண்ணிவிடுவான், அவன் முடிஞ்சது காரியம் அப்படிங்கிறத. ஓகே, அதனால் இவங்க வந்து தொழில் விற்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களால வந்து இதுக்கு மேலே போக முடியும். இப்போ உங்க புது கொஸ்டின் சொல்லுங்க. ஓகே, புது கொஸ்டின் வந்து $1 billion கம்பெனி, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ட்ரீம்? நெக்ஸ்ட் ட்ரீம் வந்து இப்போ சொன்னது கடைசியா, பி வித் தி சில்ட்ரன், அதாவது குழந்தைங்களோட கடைசி வரைக்கும் இருந்து, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை விற்காம அவங்களுக்கு நல்லபடியாக வச்சு கொடுத்துட்டு, பேர குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு, பேர குழந்தைங்களை விட எங்கள் குழந்தைங்களோட நாங்கள் அதிகமாக நேரம் செலவழிச்சே இல்லை. பேர குழந்தைங்களோட செலவழிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு கடைசி வரைக்கும், அதாவது என்னுடைய தாய் வந்து கடைசி ஒரு நினைப்பு இருக்க வரைக்கும் போய் வீடு கூட்டுவாங்க, அது வரைக்கும் பண்ணுவாங்க. எங்க தொழில், எங்க பாத்தீங்க, எங்க அக்கா என்னை விட 6 வயசு மூத்தவங்க, 77 வயசு. என்னுடைய அக்கா பையன் செல்வம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றம் சொல்லி இன்னவே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அண்ணன்மார்கள் எல்லாம் எங்க குடும்பத்துல எல்லாமே பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் வேலை செய்வாங்க. அதுதான் எங்களுடைய பாரம்பரியமே, கவுண்டனுடைய பாரம்பரியம், எல்லா கவுண்டனுடைய பாரம்பரியம் அதுதான். ஃபேண்டாஸ்டிக், அருமையான ஒரு தெளிவான ஒரு பதில். அடுத்த ஒரு கால நேரம் கருதி கடைசியா ஒரு 3 கேள்வி மட்டும் முடிக்க போறேங்க. அந்த 3 கேள்வியுமே நிறைய நண்பர்கள், நம் சொந்தங்கள் வந்து, நீங்க வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து தமிழ் பேசுவதற்கு ரொம்ப சிரமப்படுவாரு, இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னாரு. நம் சொந்தங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஒவ்வொரு செஷன் நடத்தும் பொழுதும் ஒரு we will have a pre trial session. அந்த மாதிரி இன்றைய சிறப்பு விருந்தினர்கிட்ட நம்ம மாமாட்ட நேற்று ஒரு ப்ரீ ட்ரையல் செஷன் நடத்திட்டு இருந்தோம். அப்போ இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டாரு, எனக்கு தமிழ் அவ்வளவு பேச வருமானு எனக்கு தெரியல, கேன் ஐ மிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னாரு. சரிங்க, நீங்க தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணிக்கிங்க, நான் வேணா மொழிபெயர்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு. திடீர்னு இன்னைக்கு ஜஸ்ட் பிஃபோர் 7 o'clock செஷன் ஆரம்பிக்கும் பொழுது, இல்ல நான் தமிழ்லயே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே I realized what is his capacity and what is his risk taking capability. ஸோ ரைட்டுங்க, ஓகே, நம்ம கண்டிப்பா பண்ணிடலாங்க மாமா, நீங்க தமிழ்லயே பேசுங்கன்னு சொன்னோம். பட் இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்கிற இந்த 3 கேள்வியும் they are expecting you to give the reply in English with your American accent. நான் நேற்று உங்களுடைய ப்ரீ ட்ரையல் செஷன்ல பேசும் பொழுது நீங்க தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல ஃபுல்லா பேசிடாதீங்க, நம்ம சொந்தங்கள் வந்து ஸ்டார் மூவிஸ் பார்த்த எஃபெக்ட்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னு நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தினேன். பட் இன்னைக்கு நம்ம சொந்தங்களே வந்து இந்த கடைசி 3 கேள்விகளை they want you to explain in English in American accent. First question is, what is the company success procedure when you compare with India versus US?
In the US, the success is pretty simple. Hard work, what I explained before to you, the hard work, knowledge, ability to sell. Ability to sell is very important to think about. Many times people think, I'll get a salesman. No, selling to everybody, selling to your wife, selling to your children. Selling happens every minute, every day. So ability to sell your ideas, that's number one. Okay, ability to sell your customer. I tell you, one of my when I was running at a Novel Gavis, my salesman came. I paid him like $250,000 or more salary. That's back in 12, 13 years ago. You know what he told me? He told me he does not have a good relationship with the number one customer in the country, McKesson. And then he said, there's a company called Kroger. It's a supermarket chain that exists in Midwest and many parts of the country. He said he cannot get into the guy never really listens to me. So I told my guy, Kevin Anderson, my salesman, told me, listen, Kevin, do me a favor. Get a meeting with this guy in Kroger. Let me go see him. Let's both go see him. So I went there, looked at, we went there, sat there. I'm a CEO for a company and he would not see me for an hour. So I just waited, 1 hour patiently waited. And then finally, Bob showed up. Bob Breitz is the name. He showed up. And then we were having a conversation that started slowly and nice. First of all, I didn't talk about business. Hey, what are you? What's your qualification? I'm a pharmacist. Which college you went to? I went to Purdue. I went to Rutgers. So the key is not to engage in business discussion. Most of the time, people are interested in what they want, not what you want. So if I want to tell my wife I want something, I'm not going to go directly. Only one person I don't do that is my wife. I'm very direct with her, and she gets very angry with me. I don't use my business skills when I'm dealing with my wife. Okay, I go directly. So still, she thinks I use. but the thing is, I do it more. So you have to know what the person wants. So after an hour of discussion, then we talked about our company and things. He said, "Don't worry about it." Since that day until the company was sold, every single product we launched, 45 products we launched, all 45 he was buying from us. Second, this number one customer, McKesson. So I said, Kevin, let's make a trip to California, which is where McKesson's headquarters was. So this lady's name is Violet. This is a lady from Australia. So she's sitting there. We went and talked to Violet and I have a conversation. I said, picked up the accent, the British accent. So I said, are you Brit? No, I'm not a Brit. I'm an Australian. Then we started talking about Britain or Australia for about half an hour. Then we got into discussion. Guess what? Since then, they became our number one, truly number one customer, big customer. So the key is look at what the guy wants, or what the guy or the woman wants. What is their need? If you should read, those of you who have not read, there's a book by the name Dale Carnegie, How to Make Friends and Influence whatever the guy says it. So the key is that look at what one salesman went to meet somebody for a whole 2 years. Never you could get an appointment. He'll go there, spend there whole lot of time, you'll never see him. Finally, one day he went and sat in front of his office. And the office, the conversation, you heard the conversation. The guy was trying to get a baseball ticket for a baseball for his family. So this man finally he was admitted. He went in there. He started talking about baseball. He said he can get him tickets. Guess what? Since then, he got all the business in the world. So think about what the other person wants. That's number one. Then you're winning. So sales is number one to succeed. Okay. And what's the question? No, they asked about India problem. India. So India issue is very simple. So the other thing is in America to build a business, you don't have to bribe anybody. You do what is right. You're straightforward. They know, the customer knows. If you think you can fool the customer, customers never fooled. They're very smart people. America is a very smart market. So you could never fool anybody. So try to be very straightforward. Try to be very honest. Okay? Don't tell lies. Don't come up with anything that's not going. Again, make a promise, but keep your promise. That's important. Keep your quality. Keep your whatever, what customer wants. That's number one. Then you're successful. As far as India is concerned, you can buy everything. All rules and regulations are meant for sale.
The only thing you need is, obviously you need to have money. You gotta give money. Not only money to government and the officials, your own employees, the key employees are making money on you. The guy is, buying something for you, then he puts up a 2% commission for himself on the side. Okay, you gotta be watchful. So people do that. I'm sure Indian companies have people who live in India know this really well. And what is a bribe that happens at all levels? Private companies, public companies, whatever. And the second thing is you have to, you try to be really truthful, really doing everything in the way the Americans do. That's not working in India. You have to follow Indian rules. Third thing. That's it. That's the comparison I have asked for the success strategies between US and. But again, when you follow the rule, teach them the right culture, they have a lot of respect for you. They fear you. So in all places, the minute they know you know the business, they're very afraid of you. They do the right thing. The minute they know that you don't know, they will cheat on you. Simple. All right. சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் பேசியது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். புரியவில்லை என்றால் நம்ம மறுபடியும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. I will talk to you. The next question is, what is your message for the generation Y who has been born in USA and right now they are entering into the business, the second generation? Generation born in the USA? Our people born in the USA. Yes, our people born in USA. Yeah, our people born in the USA, I think second generation, that means our children. Our children are, they still carry part of what we have taught them. Part of them, the one issue I see that is half of them are able to thrive and do well. They've gone into many places. You would see in the US government today and the Biden government, the number of Indian people who got there. These are all second generation people. Okay, no first generation got in there. Second generation people. Some first generation got in because they got in by some way they got in. But the issue that I see with the second generation is a lot of them, they call them as Desi. Desi means what is it? Indian, Desi Indian. No. They not no. The fresh out of what is it? America born confused Desi, confused people. ABCD, they call them ABCD. So America born confused Desis. So the problem is they're confused by the parents and the culture. They have one culture at the house and one culture when they go outside. From television to everything that happens here is different from what the parents do. Parents, the problem is the people in India have moved on. They become Americanized. The parents who came here were frozen 45 years ago. Me and my wife are very Indian, more Indian than the Indians that are existing in India today. That's our problem. So parents that we are being confused. We confuse our children. They have a difficult time. So that's the second part. So they all have all the education. We ensure the children were educated properly. Every child was educated properly. All of us have worked very hard trying to make them very well. But they have issues. But the key thing is the children, second generation, should not be discouraged by that. Okay? Listen, I came here with nothing. I tell my children many times. One day my son told me, you know what he told me? Dad, this is a very young man, I think 15 years old or something. One day he told me, Dad, I used to yell at him. If you keep doing this, I'm going to send you to India. You go to, I'll send you to Ooty or something. One day he looked at me and told me, you know what, Dad, if you failed, nobody would have noticed that. You are like a tree in a forest. Now you put me so high, if I fall, the whole world will know I fell. Think about that. It's very important. Even though we think the children can do it, because of the fact most of the families that came here, they came here with a hungry belly. That's another thing, hungry stomach. So another important thing is the hungry stomach is an important ingredient for winning in business. Again, that's an important thing. So we all came with a hungry stomach. The children here don't. That's an issue. They struggle with it, but I think they all have excellent talents. They are going to become, one day one of them is going to become president. Indeed, the lady from Carolina could become president. She was born here. The Punjabi lady, it is possible. So you never know. Anything is possible. Our people are so well talented.
Okay, we are no less than the Jewish people. We're the same type. Indians are considered the same way, and we could be Kaudan, you could be, you could be Brahmin. Our children are all equally talented. They can get to places. We control stock market to the lawyers to everywhere our people exist. That's a great message to all the Gen Y people and the parents who are listening this wonderful reply by our today's chief speaker, chief guest. The last question to be in English is, what is your charity plan for India? My charity plan for India is right now, we talked about Tamil, right? We talked about Tamil. First of all, we have been working with a school. I saw the district collector, which is a very, very nice man, back in 2005. After I sold the company, I went and saw him. He introduced me to the Holy Cross school in Namakkal. Since then, for the 15, 16 years, we've been supporting them. We support about 50, 60 children. These are AIDS, the parents are AIDS. The Namakkal has the AIDS center. A lot of AIDS parents, their children are the ones that we support. We provide them food, education, everything. There's a school in Paramati that we support. On top of it, we have done many, many organizations in the US, starting from temples to Tamil Nadu Foundation to Tamil Nadu, Tamil Changams, all those things we do. But what we are never seriously engaged on charity. We put away, today we put away something like 200 crores in terms of Indian rupees, in terms of our charity has funding, and we will continue to grow the funding, and we do that. But what it is you have to spend time towards doing right charity. I never had the time. Now we're going to spend the time on this thing. We're looking at a project right now that is a Tamil learning schools. There are about 20 or 25 of them. The Tamil Nadu government does not support the Tamil schools. Do you believe that, gentlemen and ladies? It's a sad story. The Tamil Nadu government does not support the Tamil schools. So we want to support them. There are a whole bunch of friends. My friend, a good friend, Mr. Caldwell from Texas, called me the other day looking for help. We're going to do that. We also want to help a Tamil chair being established in Toronto. And we're going to be spending things. We do want to do some of the medical causes. We're talking to some of the major hospitals. It's a Sloan Kettering Hospital. We're looking at. We have already started charity there. Marsden Memorial Hospital. We're looking to fund some of these things, disease research and things. And also we're looking at other, my favorite goal is destitute women in India. They need help. Destitute women in India, drunken men, drinking and destitute ladies. Those are and the children who have destitute children. This is our cause. And also American Indians, the people who lived in this country before the white man came here. They are completely demolished, destroyed. We want to help them. Okay, I'm not the greatest guy. I'm not the greatest wealth holder in this country, in American terms, but we will do our best, trying to whatever we could do, and what they cost, we'll look at. That's really a great plan for India. சொந்தங்களுக்கு இதை நான் கண்டிப்பா மொழிபெயர்க்கணும். ஒரு 200 கோடி ரூபாய் அளவிற்கு நாமக்கல் ஸ்கூல் மற்றும் இன்றைய டெஸ்டிடியூட் விமன், அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் குடிக்கு அடிமையான ஆண்கள், அவர்களுக்காக சேரிட்டி, அதாவது நன்கொடை மற்றும் அவர்கள் வாழ்வில் திரும்ப அவங்களுடைய பழைய நிலைக்கு வருவதற்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேரிட்டி ஃபார் இந்தியாவுக்கு பிளான் வச்சிருக்காரு இன்றைய சிறப்பு விருந்தினர். அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக இந்த அருமையான நீங்க இந்தியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சேரிட்டி பிளானுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம் கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா சார்பாகவும் உங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இந்த அருமையான ஒரு காணொலியின் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துள்ளோம். இந்த கடைசி அத்தியாயத்துல இனிமேல் நம்ம தமிழ்ல முறைப்படுத்தி போகும்பொழுது நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. நம்ம ஆங்கிலத்துல இந்த ஒரு 3 கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் நம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம் சொந்தங்களுக்கும் அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல இந்த 3 கேள்வி ஆங்கிலத்துல கேட்டு முடிக்கும் பொழுது தாய்மொழியான தமிழில் நம்ம ஊர் கவுண்டம் பாஷையில வாங்க போங்கிற பாஷையில முடிவு கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இந்த ஒரு காணொளியில் நம்முடன் இணைந்திருந்து
ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்மில் ஒருவர், நம் கொங்கு மண்ணின் மைந்தர், நம் கொங்கு மண்ணிற்கே பெருமை சேர்த்தவர் என்பதை எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நண்பர், நம் சொந்தங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. மருத்துவத்துறையில செலின் கவுண்டர் அப்படிங்கறது தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. இன்னைக்கு நான் வீரப்பா கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறத நான் இன்னைக்கு தெரியப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி கேபிஎன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைய சிறப்பு விருந்தினர் வீரப்பன் அவர்களுக்கும் நம் கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் அனைத்து கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேற்பட்டு இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நம் கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியாவின் சார்பாகவும் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்து அவர்களுடைய சிறப்புரையை, நகைச்சுவை கலந்த சிறப்புரையை தெல்ல தெளிவான விளக்கங்களுடன் அனைவரும் சிந்தித்து வாழ்க்கையில் ஒரு மிக உயரிய ஸ்தானத்தை அடைவதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சிய பாதையை வடிவமைத்துக் கொண்டு விடாமுயற்சியுடன் வெற்றி பெற வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறிய இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு எங்களின் நன்றிகள், பல ஆயிரம் கோடி நன்றிகள் மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. அனைத்து சொந்தங்களின் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து, நம் சொந்தங்கள் நீங்க அடுத்த எப்ப இந்தியா வருவீங்க, உங்களுடைய நேர்ல கலந்துரையாடல் பண்ணுவதற்கு என்றைக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அநேகமா கோவிட் முடிஞ்சாதான் நீங்க அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்தியா வரும்பொழுது நம் அனைத்து சொந்தங்களுக்கும் இதை தெரியப்படுத்தி நேர்ல சந்திக்கிறதுக்கு அனைத்து நம் கேபிஎன் சார்ந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் ஒருங்கே ஒரு நாள் நம்ம சந்திப்பு ஏற்படுத்துவதற்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் வில் ஹேப்பன் வெரி சூன். நம் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைய காணொலியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி கூறி, உங்களின் அனைவரும் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கோடான கோடிகள் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நீங்க கடைசி ஏதாவது நம்ம சொந்தங்களுக்கு நன்றி கூறுவதாக இருந்தால் கூறியிருந்தேன். எனது மனைவி, என்னுடைய பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், குழந்தைகள், பேர குழந்தைகள்லாம் பெற்றெடுத்த அம்மா இங்க இருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய அந்த அண்ணன் மகன், அதே மாதிரி அந்த அண்ணன் மகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இது எல்லாரும் இது நீங்க சொல்ல கேட்டுருக்குறாங்க. மாப்பிள்ளை இருக்காரு, துர்ராஜ், டாக்டர் துர்ராஜ் இருக்காரு, டாக்டர் மலர் இருக்கிறாங்க, அதே மாதிரி டாக்டர் மிஸ் முரளி இருக்கிறாங்க. நீங்க வந்து எங்களை இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்று நீங்க தமிழ் ஜனங்களுக்காக, கன்னட ஜனங்க சமுதாயத்துக்காக, அதாவது கொங்கு சமுதாயத்துக்காக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு தொழில் பண்றதுக்கு முக்கியமாக அதுக்கு இப்போ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் உலகம் பூரா 37 நாடுகள்ல இருந்து நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் இதை பத்தி கேட்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் போன தடவை நீங்க கேட்டீங்க ஒரு பல மாசங்களுக்கு முன்னால, என்னால் இப்போ கரெக்டா அமையல. நீங்க இத்தனை பேரும் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு இந்த ஒரு முட்டாளுடைய பேச்சு கேட்கறதுக்கு வந்திருக்குது எங்களுக்கு சந்தோஷம். அதனால எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு நம்ம ஜனங்க இவ்வளவு ஆர்கனைஸ்டா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நல்லா பண்ணுறீங்க. உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய அதாவது பழனியப்பன், நீங்க, அவர் இளஞ்செழியன், மற்ற எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு அதை பற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும். நல்ல தொழில் ஆரம்பிச்சு நல்லா பண்ணணும். எல்லாம் முன்னுக்கு வரணும் எங்களுடைய ஆசை. எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களையும் வேண்டி இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் முத்தாய்ப்பான கருத்துக்களை கூறி நமக்கு ஒரு எழுச்சிமிக்க ஒரு நாளாக இன்று உருவாக்கி இருக்கிறார். நாளை விடிவது ஒரு புதிய விடியல் என்பது போல் அனைவரும் நம் தொழிலில் அவர் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதை பின்பற்றி வெற்றி நடை போட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி இன்றைய சிறப்புரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும்.
நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 299 144 +6 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.